So good evening to all. I think the PDF file is visible. Okay. So errors, types of errors, classes பார்த்தோம். அதில் சிலபஸில் காசியன் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்னு இருக்கு. ஓகே, இந்த காசியன்றது சயின்டிஸ்ட் நேமு, டிஸ்ட்ரிபியூஷன்றது நம்ம டேட்டாவை டிஸ்ட்ரிபியூட் எப்படி இருந்தால் அந்த டேட்டா வந்து ரேண்டமாக இருக்குது இல்லை கரெக்டாக இருக்குன்றது கால்குலேட் பண்ணுறது. இதுக்கு அதர்வைஸ் கால்டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் பெல் கர்வ்னு பேர். இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் கான்செப்ட் இன் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. எதுக்கு அப்படின்னா இட் டிஸ்கிரைப்ஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெஷர்மெண்ட் எரர்ஸ் and is essential for understanding the reliability and the precision of analytical data. Data எவ்வளோ ஸ்கேட்டர்டாக இருக்குது அப்படின்றது. It is a fundamental concept used to analyze and interpret data, particularly in the context of random error. ஓகே, அப்போ காசியன் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்ன்றது எதை மெஷர் பண்ணுறது அப்படின்னா இட்ஸ் ரேண்டம் எரரை மெஷர் பண்ணுறது. It describes the distribution of நேற்று கிளாஸில் பார்த்தோம். ஆல்மோஸ்ட் ரேண்டம் எரர் வந்து எல்லா டைப் ஆஃப் எரர்லையும் இருக்கக்கூடியது ரேண்டம் எரர்னு சொல்லுவோம். எல்லா டைப் ஆஃப் அனாலிட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் காணப்படக்கூடிய ரேண்டம் எரர். It describes the distribution data points around the central value, typically mean. ஆவரேஜிலிருந்து எவ்வளோ டிவேட் ஆகிருக்குன்றது. Just remember the formula f into x, fx equal to 1 by sigma. Sigma is the standard deviation, root 2 pi e power minus x minus mu whole square divided by 2 sigma square is a formula. Okay, that's all. The curve இருக்கு, which is called bell curve. இதை வந்து இந்த மியூ பாப்புலேஷன் மீன் சொல்றது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிவியேஷன் குறைவாக இருக்கும், ஸ்கேட்டர் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் மோர் ப்ரிசிஷன். இந்த கீழே பார்த்துக்கு இந்த லார்ஜ் வேல்யூ ரொம்ப டிவியேஷன் ஆகிருக்குது. அப்போ எவ்வளோ டேட்டா வந்து க்ளோஸாக வருதோ அப்போ தட்ஸ் கரஸ்பான்ஸ் டு மியூ. மீதெல்லாம் டிவியேட் ஆகிருக்குது க்ளோஸாக. அப்போ இப்படி வர வர டேட்டா ரேண்டம்னஸ் டிக்ரீஸ் ஆகும். கீழே அதிகமாக இருக்கிறது ரேண்டம் எரர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதுலேருந்து கண்டுபிடிக்குது. ஓகே, திஸ் ஆர். So analytical measurements often contain random errors, which are fluctuations that cause data points to deviate slightly from the true value. For example, true value is a mu அப்படின்னா மியூல வந்து ஸ்கேட்டர் ஆகிருக்குது. The Gaussian distribution models show how these random அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறாரு, random models show how these random errors are distributed. எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கு with most measurements clustering around the mean. Clustering around the mean மீன் வேல்யூ ஒட்டி வரக்கூடியது. இப்போ மியூ இஸ் த மீன் அப்படின்னா அது இங்கே இருக்கிறதெல்லாம் அது ஒட்டி இருக்கக்கூடிய வேல்யூ கீழே போக டிவேட் ஆகுது. சில ஃபியூர் மெஷர்மெண்ட்ஸ் ஃபாலிங் ஃபர்தர் அவே. சில டேட்டா பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருக்கும். ஸோ இப்படி போகிறதெல்லாம் அப்படியே இருக்கும். ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது காசியன் டிஸ்ட்ரிபியூஷன் டு ரேண்டம் எரரை கால்குலேட் பண்ணுறதுக்கு அதுக்கான ஃபார்முலா தெரிஞ்ச போதும். இல்லை நல்ல ஹைப்போதீசிஸ்னு ஒன்று இருக்கு. நல்ல ஹைப்போதீசிஸ்னா நோ கார்லேஷன், நல்லுன்னா நில்லுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நில் ஹைப்போதீசிஸ் is typically assessed that there is no difference between population parameter like mean or proportion and a specific value. நம்ம சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கும் கால்குலேட் பண்ணுற வேல்யூக்கும் எந்த பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகே, நம்ம எதுவும் கார்லேட் பண்ண முடியாது, தொடர்பு படுத்த முடியாது. That there is no difference between two or more population parameter. Okay, நம்ம எடுத்துக்கூடிய ரெண்டு population parameter, that is nothing but is a data. அந்த டேட்டால இருந்து எந்த டிவியேஷனும் இல்லை, நீங்க எந்த வகையிலையும் தொடர்பு படுத்த முடியல அப்படின்னா which is called null hypothesis பேரு. ஓகே, so no difference between population. இது ஒரு டெஃபினேஷன் டேர்ம்ஸ். டேட்டா அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டெஃபினேஷன் டேர்ம்ஸ் இருக்கும். கான்ஃபிடன்ஸ் லிமிட்ன்றது ஒரு டெஃபினேஷன் டேர்ம். அதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சுக்காங்க. எக்ஸ் பார் பிளஸ் ஆர் மைனஸ் டிஎஸ் டிவைடட் பை ரூட் என், டிஎஸ் டிவைடட் பை ரூட் என். ஓகே, திஸ் the experimentally determined mean x bar is mean and the population mean is a mu is expected to lie with a certain degree of probability. This interval is known as confidence interval and the boundaries are called confidence limits. Okay,
So mathematically this is given by the x bar, that is ஒரு டேட்டால இருக்கக்கூடிய மீன் ஆவரேஜ் பிளஸ் t into s divided by root n. என்னங்கிறது நம்பர் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ், ஜென்ரலி 25ஓட குறைவா இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ். எக்ஸ் பார்ன்றது உங்களுக்கு தெரியும், இஸ் a mean of the value. Okay, and s is the standard deviation or sample standard deviation. T is a factor whose value depends upon the number of measurements as well as confidence level desired. The confidence level signifies the degrees of probability. Okay, suppose mean value கொடுக்குறாங்க, x bar value mean value கொடுத்துட்டாங்கன்னா, ts கொடுத்துட்டாங்கன்னா number of measurement, for example 4 measurementனா √4 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லிமிட் கண்டுபிடிக்கலாம். ஓகே, த மோஸ்ட் ட்ரூ ப்ராபபிலிட்டி ட்ரூ வேல்யூ இருக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் 90லேருந்து 95க்குள்ளே இருக்கணும். இந்த வேல்யூ இந்த பர்சன்டேஜுக்குள்ளே இருந்துச்சுன்னா தட் மீன்ஸ் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ வேல்யூக்கு நியராக இருக்கணும் அர்த்தம். அவுட் சைட் ஆஃப் த ரிசல்ட் அப்படின்னா த ப்ராபபிலிட்டி தட் தி ரிசல்ட் இஸ் அவுட் சைட் ஆஃப் த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் இஸ் கால்ட், அதுக்கு இன்னொரு பேர் வந்து சிக்னிஃபிகன்ஸ் லெவல். அப்படின்னா அது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ எவ்வளோ டிவியேட் ஆயிருக்குது கான்ஃபிடன்ஸ் லெவலை காட்டில எவ்வளோ பேர். இப்போ 92-95% கான்ஃபிடன்ஸ் லெவல்னா அதுலேருந்து எவ்வளோ விலகி இருக்கு, 5%, 4%, 3% விலகி இருக்குன்னா தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த பேராமீட்டர், இஸ் கால்ட் சிக்னிஃபிகன்ஸ் லெவல். ஓகே, ஸோ இதில் முக்கியமானது இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இஸ் இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ another one is a Q test. Q testன்றது is a simple and widely used statistical data for deciding whether the suspected result should be retained or rejected. Okay, நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு, அந்த ரிசல்ட் வந்து ஒரு டவுட்டா இருக்கு, இது கரெக்டா இருக்குமா இல்லையா, அப்ப அதை ரீட்டர்ன் பண்ணிக்கலாமா இல்ல ரிஜெக்ட் பண்ணலாமா, அந்த டேட்டா பாயிண்ட்டை ரிஜெக்ட் பண்ணலாமா. ஸோ Q experimental equal to xq minus xn. Okay, x xq is questionable result and x என்னங்கிறது nearest neighbor, அதனுடைய nearest neighbor divided by w. W is nothing but range அல்லது spread. நேற்று கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா. So that's a difference between questionable result xq minus nearest neighbor xn divided by the spread. Spread ஆல டிவைட் பண்ணோம். Okay, so critical values for the rejection quotient, that means Q at 90% confidence level, இதெல்லாம் given value, இது கொடுத்துருவாங்க, மோஸ்ட்லி இந்த வேல்யூ கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ Q critical வேல்யூ கொடுத்தா தான் நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். பட் இருந்தாலும் ஒருவேளை எக்ஸாக்டாக கொடுத்தா தான் அது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒருவேளை டேப்லெட் காலத்திலே ஒரு கொஷின் கேட்குறாங்க, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 10ன்னு இருந்தால் Q critical வேல்யூ இஸ் வெரி லெஸ். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் டேட்டா பாயிண்ட் குறைவா இருந்துச்சுன்னா Q critical is higher. ஏதோ ஒரு வகையில் ஞாபகம் வச்சுக்காங்க, ஒரு பர்டிகுலர் செட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 6க்கு வந்து 0.5 ஞாபகம் வச்சுக்காங்க, 6க்கு 0.5. அப்போ அதுலேருந்து கீழே போகிறதுக்கெல்லாம் 0.5லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், 0.4 வரைக்கும், மேலே போகிறதுக்கெல்லாம் 0.9 வரைக்கும் போகும். அப்படி ஏதோ ஒரு வகையில் ஞாபகம் வச்சுக்காங்க, ஒரு வேலை டேப்லெட் காலத்தில் கேட்டால், பட் அதுக்கு வாய்ப்பு குறைவு. ஓகேவா. The Q experimental is greater than Q critical. ஓகே, நம்ம எக்ஸ்பெரிமெண்டலா ஒரு கால்குலேட் பண்றோம் Q வேல்யூ, அதான் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, xq minus xn divided by w. நீங்க கால்குலேட் பண்றீங்க, அந்த கால்குலேட் பண்ற வேல்யூ கிவன் வேல்யூ இந்த Q கிரிட்டிக்கலோட கிவன் வேல்யூவோட அதிகமா இருந்துச்சுன்னா the suspect result is rejected. அப்ப அந்த ரிசல்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணும், அந்த பாயிண்ட் வேண்டாம். இப்போ ஒரு கிராஃப் டிரா பண்றோம், அந்த பாயிண்ட்டை உள்ளடக்கி கிராஃப் பண்றதா இல்ல அந்த பாயிண்ட்டை விட்டுட்டு கிராஃப் பண்றதா அப்படின்னு வரும்போது அப்ப இந்த ஃபார்முலா பயன்படுத்தி அதை ரிஜெக்ட் பண்றது. ஓகே, இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். lead was determined in a sample of dust. Okay, the following values were obtained. So இந்த வேல்யூ எல்லாம் கிடைச்சிருக்கு, 4.3, 4.1, 4.0, 3.2 microgram per gram. Should the last value 3.2 be rejected or not? ஓகே, ஏன்னா வேல்யூ வந்து 4.3ல ஆரம்பிக்குது இல்லையா. அப்ப 4.3, 4.1, 4.0 எல்லாம் க்ளோஸா இருக்கு, இதெல்லாம் ஓரளவுக்கு க்ளோஸா இருக்கு. பட் இந்த வேல்யூ வந்து டிவியேட் ஆகுது. அப்ப இதை நம்ம இந்த ரிசல்ட்டை வச்சுக்கலாமா இல்லை இது வேண்டாவா அப்படின்னா இந்த Q டெஸ்ட் ஃபாலோ பண்ணணும். ஓகே, என்ன Q is the questionable value, that is a xt nearest value minus xn divided by nearest value divided by
W. So this is nothing but a spread W. Largest value minus smallest value is nothing but a W spread or range. அப்போ கொஷனபிள் வேல்யூனா எது எந்த ரிசல்ட் நம்ம வச்சுக்கிறோமோ வேணவான்னு முடிவு பண்றோமோ தட் இஸ் கால்டு 3.2. நியரஸ்ட் 3.2க்கு பக்கத்துல இருக்கிற வேல்யூ 4 டிவைட் பை ஸ்ப்ரெட் எப்படி கண்டுபிடிக்கணும்? W வேல்யூ நேற்று கிளாஸ்ல பார்த்தோம். லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இல்லை லார்ஜஸ்ட் 4.3, ஸ்மாலஸ்ட் 3.2. ஓகே, 3.2 4.3. So the difference is a 1.1. So 0.8 divided by 1.1, that's equal to 0.727. Okay. அப்போ 0.727. அப்போ Q experimental equal to 0.727. என்ன கான்செப்ட்? இஸ் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல். கிரிட்டிக்கலை விட கிரேட்டரா இருந்தா the suspect result is rejected. இப்போ இந்த வேல்யூ பாருங்க 0.727. டேட்டா பாயிண்ட்ஸ் எத்தனை இருக்கு? டேட்டா 4, மொத்தமே 4 டேட்டா இருக்கு. ஓகே, டேட்டா பாயிண்ட்ஸ் 4. இப்போ நாங்க மார்க் பண்ற பாருங்க, டேட்டா பாயிண்ட்ஸ் 4 இருக்குன்னா செட் ஒரு டேட்டால 4 இருந்தா அதனுடைய வேல்யூ பாருங்க. டேட்டா பாயிண்ட்ஸ் 4 இருந்துச்சுன்னா கிரிட்டிக்கல் வேல்யூ 0.76. இதுதான் கிரிட்டிக்கல் வேல்யூ. வந்திருக்கிற வேல்யூ 0.727. அப்ப அதை விட குறைவா இருக்கு. அதிகமா இருந்தா அந்த ரிசல்ட்டை ரிஜெக்ட் பண்ணணும். இது குறைவா இருக்கு. ஸோ தேர்ஃபோர் த ரிசல்ட் கேன் பி ரீடைன்ட். அப்ப இந்த டேட்டாவை ஆட் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். ஓகே, ரிஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த டேட்டா பாயிண்ட்ன்றது வாட் இஸ் கால்டு 0.76 இருக்கு. ஓகேவா? ஸோ the Q calculated is a 0.727, but the critical value Q for the sample size is 4. There's a 0.76. சில புக்ல இன்னொரு புக்ல பாத்தீங்கன்னா 0.83 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் எனிவே the value is less இல்லையா? 0.727. So therefore it's retained. Okay. இன்னொரு எக்ஸாம்பிள், you see that 4.3, 4.1, 4.0, 3.2, 4.2, 3.9, 4.0. ஓகேவா? இப்போ இதுல 3.2 நம்ம வச்சுக்கலாமா வேண்டாவா? இந்த டேட்டால 3.2 ரிட்டர்ன் பண்ணலாமா வேண்டாவா? ஸோ கொஷனபிள் ரிசல்ட் 3.2. அதுக்கு நியரஸ்டா இருக்கிற வேல்யூ என்னது? 3.2க்கு நியரஸ்ட் வேல்யூ 3.9. ஓகே, நியரஸ்ட் வேல்யூனா வேல்யூ நியரஸ்டா இருக்கணும். அரேஞ்ச்மெண்ட் முன்ன பண்ண மாறி இருக்கலாம். ஓகே, நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். நியரஸ்ட் வேல்யூ 3.9 டிவைட் பை ஸ்ப்ரெட்ன்றது என்னது? லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. லார்ஜஸ்ட் வேல்யூ எது? இல்லை 4.3, smallest 3.2, 1.1. that gives 0.636. மொத்தம் எத்தனை டேட்டா இருக்கு பாருங்க? 1 2 3 4 5 6 7 டேட்டா இருக்கு. டேட்டா 7 இருந்தா the critical value is a 0.51. டேட்டா 7 இருந்தா critical value is a 0.51. ஓகே, ஆனா வந்திருக்கிறது 0.636. இது 0.5, இது 6. ஓகே, அப்ப அதிகமா இருக்கு, கிரேட்டரா இருக்கு. therefore the 3.2 is rejected. Okay, the rejection of the value is justified. No, it's a rejected. Not value can be rejected. Okay, so suppose question கேட்டா அது தகுந்த மாதிரி ஆகும். சார் எஸ் ஏன் சார் 3.2 மட்டும் தான் சார் கன்சிடர் பண்றோம்? ரிமைனிங் வேல்யூலாம் ஏன் சார் கன்சிடர் பண்றது இல்ல? இல்ல, அதுதானே இருக்கிறதுல லீஸ்ட் வேல்யூ. மத்ததெல்லாம் க்ளோஸா இருக்கு இல்லையா? 4.3, 4.1, 4.0, 4.2, 3.9 எல்லாம் ஆல்மோஸ்ட் சிமிலர் வேல்யூ இல்ல, டீவியேஷன் கம்மியா இருக்குல்ல. ஓகே சார், தேங்க்யூ சார். கொடுத்துரு. இது வந்து ரெண்டு விதம் இருக்கு. கொஸ்டின்லயே கேட்பாங்க, கொஸ்டின்லயே இதை வச்சுக்கலாமா இல்லையான்னு கேட்கறது ஒண்ணு. இல்லைனாலும் நமக்கு தெரியும் பாருங்க, அதுல பார்க்கும்போது எது ரொம்ப டிவியேட் ஆயிருக்கு இல்லையா? ஆட் நம்பர் அவுட்னு சொல்லுவோம் இல்லையா? ஒண்ணு மாறுபட்டு இருக்கா? 3.2. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஓகே, சில டெஸ்ட் இருக்கு, அதனுடைய முக்கியத்துவம். டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். Okay, this is to find whether there is any significant difference between new method. If ஏதாவது ஒரு புது மெத்தட் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படின்னா பழைய ஸ்டாண்டர்ட் மெத்தட்ல இருந்து அக்செப்ட் மெத்தட்ல இருந்து ஏதாவது மாறுபட்டு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதா. ஸோ 2 tests are commonly employed. One is a F test ன்னு பேரு. This test is based on the measurements of the standard deviation. Standard deviation on a formula S equal to square root of summation of xi minus x bar whole square divided by n minus 1. Okay, so F equal to S square standard divided by S square n. This is nothing but a standard deviation. Square பண்ணீங்கன்னா வரக்கூடிய வேல்யூ.
ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுடைய வேல்யூ, அதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ரூட் கேன்சல் ஆகிடும். ஸ்டாண்டர்டோட பை ஓகே, ஸோ நார்மல் மெத்தட், ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை நியூ மெத்தட், எஸ் ஸ்கொயர் பை நியூ மெத்தட். அப்போ ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஒன்று, நியூ மெத்தடு இல்லையா, அதை டிவைட் பண்ணீங்கன்னா வரக்கூடியது எஃப் டெஸ்ட். இஃப் த வேல்யூ ஆஃப் எஃப் இஸ் லெஸ் தென் த கிரிட்டிக்கல் வேல்யூ, முன்ன பார்த்தோம் இல்லையா 5 டேட்டா 6 டேட்டா 4 டேட்டா, F value less than the critical value, there is no significant difference in the precision of a new method and the standard method. The result வந்து F வந்து குறைவா இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு 4 டேட்டா வச்சு மெஷர் பண்றீங்க, 4 டேட்டா இருந்தா என்ன அங்கே வேல்யூ வரணும், கிரிட்டிக்கல் வேல்யூ 0.76. குறைவா இருந்துச்சுன்னா இந்த நியூ மெத்தடு வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு அர்த்தம். எந்த பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, அதனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம்னு அர்த்தம். அது டி டெஸ்ட். இந்த டி டெஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட் பேரு. இதுக்கு இன்னொரு பேரு ஸ்டூடெண்ட் டெஸ்ட். ஓகே, in this test different samples of the material under test having different concentrations are analyzed by new and standard methods. From the results, the t value is updated with the help of the relation t equal to d is nothing but standard deviation, okay, divided by SD, standard deviation, where SD is the standard deviation, okay, D is the mean, D is the mean, yeah, mean of the individual difference, deviation from the mean or median சொல்லுவோம் இல்லையா, median, divided by SD into root of n, என்னங்கிறது number of sample. SD கான ஃபார்முலா இது. இந்த வகையில ஒர்க் அவுட் பண்ணிட்டு deviation from the mean divided by இந்த வேல்யூ டிவைட் பண்ணிட்டு ரூட் n-ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ வரக்கூடியது டி டெஸ்ட்னு அர்த்தம். இதில் எல்லாத்துலேயும் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்காங்க, டெஃபினேஷன் அண்ட் ஃபார்முலா முக்கியமானது. n is the number of measurements, dA is the individual difference in results yielded by the two methods, and d bar is the mean of the individual difference, that is the deviation from the mean. If the experimental value is less than the critical value, there is no significant difference between two methods. Okay, முன்ன பார்த்ததே தான், முன்ன எஃப் டெஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அதே போல சேம் இதுதான். ஓகே, திஸ் இஸ் அனதர் மெத்தட் அண்ட் டிஃபரெண்ட் மெத்தட், ஃபார்முலா வேற. அடுத்தது கார்லேஷன் அண்ட் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். இது முழுக்க ஒரு தியரி பார்ட். கார்லேட் பண்றது, தொடர்பு படுத்துறது. ஓகே, when using instrumental method, it is often necessary to carry out a calibration procedure by using a series of samples, each having known concentration of the analyte to be determined. ஓகேவா? ஸோ இது என்னென்ன கேலிபிரேஷன் சொல்லுவாங்க. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பிஃபோர் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு முன்னாடி அது கரெக்டாக இருக்கான்றதுக்காக ஒரு நோன் கான்சன்ட்ரேஷன் வச்சு கேலிபிரேட் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன அனலைட் மிக்சரை பண்ணுறீங்களோ அதை வச்சு கார்லேட் பண்ணுறது. ஓகே, விச் இஸ் கால்டு கார்லேஷன். A calibration curve is constructed by measuring the instrumental signal for each standard and plotting this response against concentration. ஓகேவா? ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் சிக்னல் வரும், நம்ம காலிபிரேட் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல தான் சிக்னல் வரும். அப்போ அது ஸ்டாண்டர்டோட வச்சு அது கம்பேர் பண்றது. ஓகே, ஸ்டாண்டர்டோட வச்சு கம்பேர் பண்றது. The unknown concentration may be determined from the calibration curve by graphical interpolation. ஓகேவா? ஸோ சப்போஸ் ஒரு கிராஃப்ல இந்த இடத்துல கிராஃப்ல வந்து ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்துச்சுன்னா ஓகே, இந்த கான்சன்ட்ரேஷன், இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து இந்த கான்சன்ட்ரேஷன்றது அன்னோன்னா ஒரு கிராஃப் மெத்தட் மூலமா கண்டுபிடிக்கலாம். ஸோ டூ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் ஷுட் பி அப்ளைடு டு a calibration curve. ஒன்று, to evaluate the best straight line or curve throughout the data points. நம்ம ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குன்னா we need to draw the very best straight line கண்டுபிடிக்கணும். அதுலேருந்து we can particular concentration மெஷர் பண்ணலாம் இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் if it is the concentration, ஸோ இதுலேருந்து நம்ம particular concentration மெஷர் பண்ணலாம். To ascertain if the graph is linear or in the form of curve, it may be a linear or some other curve, இதுலேருந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இதை வச்சு தொடர்பு படுத்துறது கார்லேஷன். Correlation coefficient ஒன்று இருக்கு. This is the formula for the correlation coefficient. Okay, அதனுடைய குணகம், கார்லேட் பண்றதுடைய குணகம். To measure the intensity of the correlation, எவ்வளவுக்கு எவ்வளவு அது தொடர்பு படுத்தப்படுகிறது. Okay, the maximum correlation or the degree of
relationship between two variables, for example x1 y1. ஓகே, ஸோ ரெண்டு வேரியபிள் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு இது கார்லேட் பண்ணுது, எத்தனை டேட்டா கால்ஸ் கார்லேட் பண்றது. ஓகே, ஸோ இது ஒரு வேரியபிள், இது ஒரு வேரியபிள் இருக்கும்போது எவ்வளவு கார்லேட் பண்றது, இட்ஸ் கால்ட் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, n summation of x1 y1 minus summation of x1 summation of y1 divided by root of summation of x1 square and so on, just as a formula where n is the number of data points. எத்தனை டேட்டா பாயிண்ட் எடுத்து நம்ம இந்த லீனியர் கிராஃப் போடுறோம், அது சம் அதர் கர்வ், இது எத்தனை டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். the value of r must be lie between +1 and -1. ஓகே, இந்த ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னா +1 and -1க்கு இடைப்பட்டதா இருக்கும். So the nearer it is to +1, or in the case of negative correlation to -1. Okay, but data points drop பண்ணும்போது இது one case is a +1 and is another case is a -1. the r value இது ரெண்டுக்கு இடைப்பட்டதா இருக்கும். Okay, it nearer to +1 or in the -1, then greater the probability that a definite linear relationship exists between the variables and the xy. இப்போ இதுக்குள்ள இருந்துச்சுன்னா டேட்டா பாயிண்ட்ஸ் we get a linear probability, greater probability we get a linear அர்த்தம். இது வந்து டிவைட் ஆகாம இருக்காது. ஓகே, values are that tends towards 0 indicate that the xy are not linearly related. That means random அர்த்தம், linearly related கிடையாது. ஓகே, ஸோ டேட்டா பாயிண்ட்ஸ் இங்க வரல, டேட்டா பாயிண்ட்ஸ் +1க்கு வரல, ஓகேவா, அங்க வரல. ஓகேவா, it tends towards 0. ஓகே, டேட்டா பாயிண்ட்ஸ் இதோட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கோ இருக்கு, ஸோ இந்த பக்கமும் பாயிண்ட் வரல, இந்த பக்கம் வரல, அப்ப லீனியாரிட்டி வந்து குறையுதுன்னு அர்த்தம். ஸோ லீனியாரிட்டிங்கிறது ஸோ மேக்ஸிமம் டேட்டா பாயிண்ட்ஸ், தட் மீன்ஸ் டு மெஷர் தி இன்டென்சிட்டி ஆஃப் கார்லேஷன். நிறைய பாயிண்ட் இருக்கிறத கார்லேட் பண்றது, இன்டென்சிட்டினா நிறைய பாயிண்ட்ஸ். ஓகே, அப்ப நிறைய பாயிண்ட்ஸ் வரல, +1 -2 இதுல வேரியபிள் வரும்போது நிறைய பாயிண்ட்ஸ் வரல. ஸோ தேர்ஃபோர் இட் இண்டிகேட்ஸ் தி ரேண்டம். ஸோ கரெக்டான இது இல்லை, டேட்டா வந்து ரேண்டமா இருக்குன்னு அர்த்தம். ஜஸ்ட் இஸ் அல்ல டெஃபினேஷன் பாயிண்ட்ஸ். அனதர் இஸ் ரெக்ரெஷன். ரெக்ரெஷன்றது பேக்வேர்டு பாயிண்ட்ஸ் அர்த்தம். ஓகே, நம்ம ஒரு ரிசல்ட்ல வந்து சரியான முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா, ரிசல்ட் சரியான முன்னேற்றம் இல்லை, ரிசல்ட்ல ஒரு பின்னடைவு இருக்கு, ரிசல்ட் வரல, டேட்டாஸ் போதும் சரியான டேட்டா வரல, அதுதான் விச் இஸ் கால்ட் ரெக்ரெஷன். ஓகே, அது எப்படி மெஷர் பண்றாங்கன்னா லீஸ்ட் ஸ்கொயர் அனாலிசிஸ் இந்த டெக்னிக் மூலமாக, இது இந்த ஒரு அனாலிசிஸ் மூலமாக இது மெஷர் பண்றாங்க. It is a statistical approach that permits generation of linear calibration curve that minimizes the random or indeterminate errors by strict linearity. இதுல கொஸ்டின் கேட்கறாங்க, ரெக்ரெஷன் அனாலிசிஸ் ஆர் லீஸ்ட் ஸ்கொயர் அனாலிசிஸ் எதுக்காக அப்படின்னா டு மினிமைஸ் தி ரேண்டம் ஆர் இன்டிட்டர்மினேட் எரர்ஸ். ஓகே, அதுக்காக இதான் இதுல வரக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட்னா அதான். The method of least square is the simplest regression analysis procedure. இது மேத்தமெட்டிக்ஸ்ல வரக்கூடியது, இந்த ரெக்ரெஷன் லீஸ்ட் ஸ்கொயர் அனாலிசிஸ் எல்லாம் மேக்ஸ்ல வரக்கூடிய டெர்மினாலஜிஸ். ரெக்ரெஷன் ஸ்டாண்ட்ஸ் டு மெஷர் தி ஆவரேஜ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ கார்லேட் வேரியபிள்ஸ். ஓகே, ரெண்டு வேரியபிள்ஸை கார்லேட் பண்ணும்போது அதுல ஆவரேஜ் ரிலேஷன்ஷிப் என்னவோ அதை மெஷர் பண்றது which is called ரெக்ரெஷன் அர்த்தம். If only two variables are under study, the one is taken as independent, the other one as a dependent. Okay, இப்போ ரெண்டு வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய் எடுத்துக்கிறீங்கன்னா ஒன்னு டிபெண்டன்ட் வேரியபிள், another is a independent variable. The regression means an average relation between them. ஓகே, இரண்டு வேரியபிளுக்கு இடைப்பட்ட ரிலேஷன்ஷிப் தான் ரெக்ரெஷன் அர்த்தம். தட் மீன்ஸ் டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். The regression explains how on the average of the values of the dependent variables change with the change in the value of one or more of the independent variable. Okay, அப்போ ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள்ல என்ன மாற்றம் நடக்குது, எக்ஸ் ஒய் இருக்கு, எக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், அதாவது ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேட்டா வேல்யூ மாறுது அப்படின்னா டிபெண்டன்ட் வேரியபிள், அது எதை பொறுத்து மாறுது அப்படின்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஒன்னு நீங்க மாத்தாம வச்சிருப்பீங்க இல்லையா, இண்டிபெண்டன்ட். ஸோ இண்டிபெண்டன்ட் வேரியபிளை பொறுத்து இந்த டிபெண்டன்ட் வேரியபிள் என்ன மாறுதோ அதை கண்டுபிடிக்கிறது தான் which is called ரெக்ரெஷன் அனாலிசிஸ். ஸோ அதுக்கு சில மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. காலிபிரேஷன் கர்வ், டூ அசம்ஷன்.
நம்ம லோயர் கிளாஸ் வந்து படிக்கிறோம் y ஈக்குவல் டு mx பிளஸ் சி. இங்க வந்து y ஈக்குவல் டு mx பிளஸ் பின்னு போட்டிருக்க. திஸ் போத் ஆர் காமன். இங்க பின்றது இன்டர்செப்ட்னா அதர்வைஸ் கால்டு சி இஸ் த இன்டர்செப்ட். mxன்றது ஸ்லோப். ஓகே, ஒரு லீனியாரிட்டிக்கான ஜெனரல் ஃபார்முலா y ஈக்குவல் டு mx பிளஸ் சி ஆர் mx பிளஸ் b. ஸோ இங்கே வேரியபிள் y இருக்கு, அனலைட் கான்சன்ட்ரேஷன் எக்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு எக்ஸ் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்களா, ஆர் ஒய் டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னா அப்போ எக்ஸை மாற்றும் போது ஒய்யும் மாறும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ எக்ஸை பொறுத்து எப்படி ஒய் மாறுதுன்றது அது கால்குலேட் பண்ணுறது. ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் ஒய்க்கு உங்களுக்கு ஒரு லீனியர் பிளாட் கிடைக்கும். ஸோ சேஞ்சிங் தி எக்ஸ் ஆர் சேஞ்சிங் தி ஒய் ஒன்று பொறுத்து ஒன்று மாறும், ஒன்று டிபெண்டாக இருக்கும், ஒன்று இண்டிபெண்டாக இருக்கும்னு அர்த்தம். ஓகே, ஸோ வி கால் இட்ஸ் equation of straight line. Okay, where the y is dependent variable is plotted against the independent variable x. The vertical deviation of each point from the straight line is called a residual. Okay, ஒரு straight line இருக்கு, இதுல வரக்கூடிய பாயிண்ட். ஓகேவா, ஸோ இதுல இருந்து டிவியேட் ஆகுது. இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ we call it a residual. Okay, இது we call it extra points சொல்றது residual. It is also assumed that any deviation of individual points from the straight lines results from error in the measurement. நம்ம வழக்கமாக நம்ம ப்ராக்டிகல் செய்யும்போது கிராஃப் போடும்போது கிராஃபுக்கு வந்து தள்ளி போயிருக்குன்னா அப்போ அந்த டேட்டா நம்ம மெஷர் பண்ண டேட்டா வந்து தப்பு, கரெக்டாக நம்ம ரீடிங் எடுக்கலன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ அந்த டேட்டா வந்து ராங்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ போத் ஆஃப் தீஸ் அசம்ஷன்ஸ் ஆர் அப்ராப்ரியேட் ஃபார் மோஸ்ட் அனலிட்டிக்கல் மெத்தட்ஸ். ஓகே, இந்த ரெண்டு அசம்ஷனும் டிவேட் ஆகுது. லீனியாரிட்டிக்கு வந்து y equal to mx plus c இருக்கணும். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் தான் we call as regression analysis or least square analysis. ஓகே, இப்போ நம்ம பார்த்ததுல டேட்டா அனாலிசிஸ்ல டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன் பார்த்துருப்போம். அதில் எரர்ஸ், மீனு, மீடியனு நிறைய பார்த்துருப்போம். ஓகேவா, அதில் எரர்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்கு. ப்ரிசிஷன், அக்யூரேசி, எது அக்யூரேசி மெஷர் பண்ணுறது, எது ப்ரிசிஷன் மெஷர் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள். ஓகே, அதுக்கு ஈக்குவலாக சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். கம்பல்சரியாக ஒரு கொஷின் கண்டிப்பாக அதில் இருக்கும், ஆர் மேபி 2 கொஷின்ஸ் கூட வரலாம், ஆர் கண்டிப்பாக ஒரு கொஷின் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸில் கண்டிப்பாக. ஓகே, இந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ஜென்ரலாக நம்ம எப்படி பண்ணோம்னா, இப்போ நம்ம பர்சன்டேஜ் மார்க் போடும்போது என்ன பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் வந்து 85.58ன்னா நம்ம சொல்லும் போது பர்சன்டேஜில் 85.58ன்னு என்ன பண்ணுவோம், 85.58 வந்து 6ஆக சொல்லுவோம் இல்லையா. இன்னொரு இப்போ மேலே போய் என்ன பண்ணுவோம், 80.58 வந்து 80.6 சொல்றது மேலே 81% சொல்லுவோம் இல்லையா. பட் அப்படி சொல்லலாமா? அப்போ எது வரைக்கும் அந்த நம்பர் சிக்னிஃபிகண்ட்டு? ஒரு பூஜ்ஜியத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நம்பர் சிக்னிஃபிகண்டா, பூஜ்ஜியத்துக்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் சிக்னிஃபிகண்டா, இது மாதிரி எந்தெந்த நம்பர் எல்லாம் இருந்தால் அது முக்கியத்துவம் வாய்ந்த எண்கள். ஓகே, முக்கியத்துவம் வாய்ந்த எண்கள் தான் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஓகே, இதில் சில ரூல் இருக்கு. இந்த ரூல் எல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ண முடியாது, வேற நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது அது ரீகால் பண்ண முடியும். ஓகே, ரூல் தெரியணும், ஒரு சில இடத்துல ரூல் தெரியணும். ரூல் தெரிஞ்சாலும் பை ப்ராக்டிஸ் நீங்க பண்ண முடியும். ஓகே, ஸோ எந்த இடத்துல ரூல் வேணுங்கிறது நான் சொல்றேன். Okay. A significant figure is a digit which denotes the amount of quantity in the place in which it stands. Okay, அப்ப நம்ம ஒரு நம்பர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0.001 இருக்கு, 0.1 இருக்கு. ஓகே, பெரிய வித்தியாசம் இருக்கு. 0.1 கிராம் அப்படிங்கிறது இட்ஸ் 100 மில்லிகிராம், 0.01ங்கிறது இட்ஸ் 10 மில்லிகிராம் இல்லையா. ஸோ அப்போ இந்த 0.0க்கும் சம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஆனால் அந்த நம்பர் அங்கே மென்ஷன் பண்ணி ஆகணுமா, 0.01 0.1ன்றது மென்ஷன் பண்ணி ஆகணுமா அப்படின்னா அது 1 × 10⁻⁻2 போட்டுக்கலாம், அல்லது 1 × 10⁻1 போடலாம், அது 1 × 10⁻2 போட்டுக்கலாம். அப்போ அங்கே 0 போடணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, ஸோ therefore it is not a significant. ஓகே, அது போல ஸோ என்னென்ன இருக்குன்றது நான் சொல்றேன். Yeah, the digit 0 is significant figure except when it is in the first figure in a number. Okay, so 0 is a significant figure except when it is the first figure in a number. ஒரு நம்பர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 0 வருது வந்து இது வந்து சிக்னிஃபிகன்ட் கிடையாதுன்னு அர்த்தம். That is, a 0 may or may not be significant. For example, இப்போ 0.03 இருக்குன்னா இட்ஸ் நாட் சிக்னிஃபிகன்ட். ஏன்னா இது 3 × 10⁻⁻2 எழுதிக்கலாம். 0.003 இருக்குன்னா இட்ஸ் நாட் சிக்னிஃபிகன்ட்.
You can write this at 3 into 10 power minus 3 ன்னு எழுதலாம் இல்லையா? It's not a significant. Okay, that's the meaning. And the zero may or may not be significant depending upon its location in a number. ஒரு பூஜ்ஜியங்கிறது அது சிக்னிஃபிகண்டா இருக்கலாம், சிக்னிஃபிகண்ட் இல்லாம இருக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் த பொசிஷன், எந்த இடத்துல இருக்குன்றது அர்த்தம். ஓகே, இப்போ நீங்க ஒரு 5000னா 5000ன்றது இஸ் சிக்னிஃபிகண்ட், 5000ன்றது சிக்னிஃபிகண்ட். ஓகேவா? 5000.0னா தட் ஆல்சோ இஸ் சிக்னிஃபிகண்ட். ஓகே, அதெல்லாம் அங்கங்கே எக்ஸாம்பிள் இருக்கும், நான் சொல்றேன். A zero surrounded by another digit is always significant. ஒரு பூஜ்ஜியம் சரௌண்ட் பண்ணியிருக்கு இன்னொரு நம்பர்ஸ் இருக்குன்னா இட்ஸ் ஆல்வேஸ் சிக்னிஃபிகண்ட். ஓகே, வேற யூ see that இங்க பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் 1.0082, 1.0082. அப்ப ஜீரோக்கு முன்னையும் பின்னையும் நம்பர் இருக்கு. அப்ப இந்த 5 நம்பருமே சிக்னிஃபிகண்ட், 5மே சிக்னிஃபிகண்ட் நம்பர். ஓகே, இப்ப இந்த 1 எடுத்தாச்சு, இந்த 1 எடுத்தாச்சு 0.0082னா அந்த ஜீரோ சிக்னிஃபிகண்ட் கிடையாது. ஓகே, அது போலதான் a zero is significant when used at the end of the expression. End of the expression zero இருந்தா அது சிக்னிஃபிகண்ட் அர்த்தம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சொல்றதை விட நீங்க ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது அது அப்பதான் உங்களுக்கு அது நினைவில் இருக்கும், இதெல்லாம் சிக்னிஃபிகண்ட் இல்லைன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குவான்டிட்டி இஸ் 1.3680. ஓகே, இப்போ என்ன சொன்ன மேல பாருங்க, a zero is significant when used at the end of the expression சொன்னோமா, கடைசியில் இருக்கா 1.3680 இருக்கா, அப்ப சிக்னிஃபிகண்ட். அப்ப இந்த எல்லா நம்பருமே சிக்னிஃபிகண்ட். 1 சிக்னிஃபிகண்ட், 3 சிக்னிஃபிகண்ட், 6, 8, அப்ப மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 5. therefore 5 significant numbers. அப்ப கொஸ்டின் கேட்பாங்க, the number 1.3680 contains how many significant figures? 5. செகண்ட் கேஸ்ல பாருங்க 1.0082 இட்ஸ் a 5. தேர்ட்ல பாருங்க 30.24 இஸ் a 4. 4 இருக்கா? 4 significant figures. Okay, now but in the quantity 0.0035 பாருங்க, இந்த ரெண்டு ஜீரோவும் சிக்னிஃபிகண்ட் கிடையாது, இதுல இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஜீரோ சிக்னிஃபிகண்ட் கிடையாது. these are not significant figures. அப்ப ஜீரோ விட்டுட்டா மீதி எத்தனை இருக்கு? 2 நம்பர் தான் இருக்கு, 3, 5 தான் இருக்கு. அப்ப சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் 2. இந்த ஜீரோ விட்டுட்டீங்கன்னா மீதி எத்தனை நம்பர் இருக்கு? 4 தான் இருக்கு. ஸோ சிக்னிஃபிகண்ட் 4. ஓகே, அப்ப இதுக்கு ஏன் இது சிக்னிஃபிகண்ட் இல்ல ஜீரோனா, they serve only to locate the decimal point. It can be omitted by suitable choice of units. That is 0.30035 gram into 3.5 gram. இவ்வளவு கிலோகிராம்ங்கிறது நம்ம 3.5 கிராம் போட்டுக்கலாம். therefore 2 significant figures. புரியுதா? yes. then sir, yes sir, sir, லாஸ்ட்ல ஜீரோ வந்ததுனாங்க சார், அது கால்குலேட் பண்ணலாமா சார்? லாஸ்ட்ல ஜீரோ வந்ததுன்னா நம்பர் வந்து லாஸ்ட்ல ஜீரோ வந்தது. அதான் சொன்னேன் உங்களுக்கு. மேல பாருங்க ஃபர்ஸ்ட் பேரால லாஸ்ட் லைன் பாருங்க, a zero significant when used at the end of the expression. ஓகே ஓகேங்க சார். yeah thank you சார். முழுசா இன்னும் இருக்கு, என்ன கம்ப்ளீட் பண்றேன், அது வரைக்கும் லிசன் பண்ணுங்க, அப்பதான் தெரியும். you see that a weight of 2.270 gram, this is significant. weight of 2.270ன்றது significant. ஏன்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட்ல இருக்கிறது, இப்ப நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு தான் நீங்க 2.27 போடலாமா சார்னா பண்ணக்கூடாது அப்படி. ஏன்னா 2.270 நீங்க மென்ஷன் பண்ணாம விட்டீங்கன்னா அது 2.27க்கு அப்புறம் தேர்ட் 1 2 3ன்னு வரலாம், அல்லது 2.27க்கு முன்னாடி அது 69ல இருக்கலாம் இல்லையா? இப்ப 70ங்கிறது 71 72 73 இருக்கலாம், அல்லது முன்னாடி இருக்கலாம். அப்ப அந்த ஜீரோ மென்ஷன் பண்ணலன்னு வச்சுங்களேன், அப்ப அந்த நம்பர் இடைப்பட்ட நம்பர் எல்லாத்துக்கும் சேரும். ஓகேவா? இப்ப 2.27 நீங்க சொல்லிட்டு விட்டுட்டீங்கன்னா, ஜீரோ நீங்க போடலைன்னா 2.27ல இருந்து மேபி 8 வரைக்கும் இருக்கலாம், இல்ல 6 வரைக்கும் இருக்கலாம். அதனால அந்த ஜீரோ இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, so that means the weight is nearer to 2.270 than it is to either 2.271 or 2.269 இருக்கலாம். Okay, so the digits of a number which are needed to express the precision of the measurement from the number was derived as known as significant figures. Okay, முக்கியத்துவம் வாய்ந்த எண்கள்.
கம்பல்சரி அதை மென்ஷன் பண்ணணும்னு நம்ம நினைச்சாங்கன்னா தட் இஸ் சிக்னிஃபிகன்ட் ஃபெயிலியர். ஓகே, அதுதான் அந்த டெஃபினேஷன். 2.270 வந்து 2.27 எழுதுனீங்கன்னா அது 3 சிக்னிஃபிகன்ட் ஆயிடும். அப்படி எழுதுனீங்கன்னா 3 அப்படி பண்ணீங்கன்னா அந்த நம்பர் அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.270 இருக்கலாம், இல்லை அதுக்கு மேல 271 இருக்கலாம், இல்லையா 2.269 இருக்கலாம். ஓகே, ஸோ ஏன்னா நம்ம ரவுண்டட் பண்ணுவோம் இல்லையா, ரவுண்டட் ஒரு வேல்யூ பண்ணுவோம் இல்லையா, நம்ம இப்போ சொன்னதா பர்சன்டேஜ். ஓகே, 85.58ன்னா என்ன பண்ணுவோம், 85 ஃபார் எக்ஸாம்பிள் 85.58 என்ன பண்ணுவோம், 85.6 சொல்லுவோம் இல்லையா. 85.58 பதில 544 என்ன பண்ணுவோம், 0.5ஓட நிறுத்திக்குவோம் இல்லையா. அந்த ஆஃப் நம்பருக்கு மேல போட தான் வருவோம். அப்ப அந்த லொகேஷன் வந்து இஸ் இம்பார்ட்டன்ட். You see that 0.2341 பாருங்க, இது சிக்னிஃபிகன்ட் 4 நம்பருக்கு. 2.2341 எல்லாமே சிக்னிஃபிகன்ட் 4 நம்பர். 23.41 எல்லாமே சிக்னிஃபிகன்ட் 4 நம்பருக்கு. 234.1 இஸ் எல்லாமே 4 நம்பர் சிக்னிஃபிகன்ட். 2341 இஸ் a 4 நம்பர் இஸ் a significant. எல்லாமே சிக்னிஃபிகன்ட் நம்பர்ஸ். ஓகே, கீழே பாருங்க சம் மோர் எக்ஸாம்பிள். 2500 is a significant figure. 2.5 into 10 power 3 இந்த 10 பவர்ல இருக்கிறத எடுத்துக்கூடாது, 10 பவர்ல இருக்கிறத எடுத்துக்கூடாது. சார் 2.5 மட்டும் எடுத்துக்கணும். ஓகே, இட்ஸ் a 2 significant number 2. மேபி உங்களுக்கு டவுட் வரல, ஏன் சார் இங்க 2.5 இருக்கு இல்லையா, இப்படி பண்ணணும், அப்படி எடுத்துக்கூடாது. 2500ங்கிறது 4ன்னு எடுத்துக்கணும். 2.5 into 10 power -, இதை எடுத்துக்கணும். 3.040 இது எல்லாமே சிக்னிஃபிகன்ட். 3.040 எல்லாமே சிக்னிஃபிகன்ட் நம்பர். 0.004 முன்னாடி வருதா, அப்ப இது மட்டும் தான் சிக்னிஃபிகன்ட். 5000.0 இஸ் a significant. ஏன்னா 5000.0ங்கிறது அது மேபி அது வேற நம்பரா இருக்கலாம். நீங்க 5000 மொட்டையா விட்டீங்கன்னா அதுக்கு இட்ஸ் நாட் ரைட். அது மேல 0.1 இருக்கலாம், 0.2 இருக்கலாம், அதோட குறைவா இருக்கலாம். சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். இங்க 0 விட்டுறணும், அப்ப மீதிக்கிறது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். 4.20 significant figure 3. Now you see that இந்த 2 0 விட்டுறணும், முன்னாடி இருக்கிற 2 விட்டுறணும், இது மட்டும் சேர்த்துக்கணும். ஓகே, is a 7 significant number is 7. Okay, so you may just you do the practice பண்ணீங்கன்னா தெரியும். ஓகே, now இப்ப நம்ம பார்த்தது ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, அந்த நம்பர்ல இருந்து சிக்னிஃபிகன்ட் ரொம்ப சிம்பிள். 0.00ன்னு ஆரம்பிச்சிச்சுன்னா அது சிக்னிஃபிகன்ட் கிடையாது. பின்னாடி எந்த 0 வந்தாலும் அது சிக்னிஃபிகன்ட். 0 உள்ளுக்குள்ள வந்து 2 பக்கம் நம்பர் இருந்தாலும் அது சிக்னிஃபிகன்ட். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு இல்லையா. ஸோ ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போ ரவுண்டிங் ஆஃப் த நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷன், சப்போஸ் ஒரு மல்டிப்ளிகேஷன், ஒரு டிவிஷன், ஒரு சப்ட்ராக்ஷன் கொடுத்துட்டு இதை வந்து ரவுண்டிங் ஆஃப் பண்ணுங்க, ரவுண்டடா பண்ணுங்க, ரவுண்டட் வேல்யூ கொடுங்க அப்படின்னு கேட்டா நம்ம அப்படியே ரவுண்ட் பண்ண முடியாது. சில சர்டன் ரூல்ஸ் இருக்கு, அந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் ரவுண்ட் அப் பண்ணணும். ஓகேவா சார்? இப்போ இந்த ரூல்ல இதுல இருக்கிறதெல்லாம் படிச்சீங்கன்னா ஏதோ ஒரு தியரி பார்ட் மாதிரி தெரியும், ஞாபகத்துக்கு வச்சுக்க முடியாது. ஆனா பின்னாடி ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, எனிவே வில் see the rule. ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்க, the digits to be rounded off are all removed together, not one at a time. நீங்க ஒரு டிஜிட் ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது ரவுண்ட் ஆஃப் பண்ற எல்லாமே ஒரே டைம்ல ரிமூவ் பண்ணணும், ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணக்கூடாது. ஒரு 5 டிஜிட் இருக்குன்னா 5 டிஜிட்டும் ஒரே டைம்ல ரிமூவ் பண்ணி ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். 3 ரிமூவ் பண்ணணும்னா ஒரே டைம்ல பண்றது. ஓகே, இது எங்கேயுமே பயன்படாது, ஜஸ்ட் இஸ் a ரூல், பயன்படாது. If the figure following the last figure to be retained is less than 5, the last digit retained is not altered. ஓகேவா? ஸோ 5க்கு கீழே இருக்கு, அந்த மதிப்பு வந்து 5 கீழே இருக்குது, அது பின்னாடி சொல்றேன் நான். அது வந்து நீங்க ஆல்டர் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுக்கணும். If the figure following the last figure to be retained is greater than 5, the last digit is retained increased by 1. Then சொன்னேன் இல்லையா, 85.58 லாஸ்ட் ஃபிகர் 5க்கு மேல இருக்கா, அப்ப அது அடுத்து ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணிடணும்னு அர்த்தம். 0.58க்கு பதிலா என்ன பண்ணும், 0.6ன்னு மாத்திடணும், அதுக்கு மேல இருக்கணும் நம்பர். ஓகேவா? குறைவா இருந்துச்சு 0.54ன்னு இருக்குன்னா அடுத்து போகக்கூடாது, 0.5ஓட நிறுத்திக்கணும். ஓகேவா? சொல்றேன் நான். If the figure following the last figure to be retained is 5, உங்களுக்கு 5 வந்திருக்கு, and at least one of the other to be removed is non-zero, 0 இல்லாம இருந்தா
the last digit written is increased by 1. Further digit 0 இல்லைன்னா, for example 2.50 2.50 அப்ப 0 இருக்கு. ஓகே, அப்ப நீங்க அது 5 தான் வச்சுக்கணும். அதுக்கு மேல இருக்கு 0 இல்ல, சம் அதர் நம்பர் இருக்குன்னா அதுக்கப்புறம் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இதுவும் அடுத்த பேஜ்ல இருக்க சொல்றேன். If the figure following the last figure to be written is 5 and all other digits to be removed are 0, the last digit written is not altered if even but it is increased by one of its odd. Okay va? Just அது என்ன மீனிங் அப்படின்னா, நீங்க லாஸ்ட் ஃபிகர் ரீட்டைன் பண்ணிக்கிறது 5 இருந்து மற்ற நம்பர் எல்லாம் ரிமூவா இருந்தா, ஆல் அதர் டிஜிட்ஸ் டு பி ரிமூவ் 0 இருந்தா, the last digit நீங்க வச்சுக்கிற நம்பர் இஸ் நாட் ஆல்டர்டு. எப்பனா if it is even but it is increased by 1 of it is odd. ஓகே, சப்போஸ் ஆட் நம்பரா இருந்தா அதை பண்ணணும். ஓகே, இப்ப சொன்ன ரூல் எல்லாம் கண்டிப்பா மனப்பாடமா பண்ணிட்டு போக முடியாது. பட் யூ கேன் டூ ப்ராக்டிஸ். யூ கேன் see here. இப்போ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. ரவுண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் டு 3 significant figures. 3 எண்களை உடைய 3 எண்கள் மட்டும் இருக்கணும். முக்கியத்துவம் வாய்ந்த எண்களாக இந்த நம்பரை மாற்றணும். ஃபர்ஸ்ட் கேஸ்ல மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 4 5 6 நம்பர் இருக்கு. இது மொத்தம் 6 இருக்கு. ஓகே, மொத்தம் 6 இருக்கு. அப்ப 3 மாத்தணும்னா எப்படி மாத்தலாம்? இதோட கட் பண்ணிக்கலாம். இதோட கட் பண்ணினா 3 அப்படி கட் பண்ணலாமா அப்படின்னா இப்ப ரூலை பார்க்கணும். பாருங்க, இதை 3 ஃபர்ஸ்ட் 3ங்கிறது 3. ஓகே, இப்ப 75.8 வச்சுக்கலாமன்னா நவ் அப்ளை ரூல்ஸ் 1 and 2. அப்ப ரூல் 1 என்னது? எல்லா டிஜிட்டும் சைமல்டேனியஸா ரிமூவ் பண்ணணும். அப்ப 4 3 7 ரிமூவ் பண்ணியாச்சு. ரூல் நம்பர் 2 பாருங்க. If the figure following the last figure to be retained is less than 5, the last digit is retained, not altered. ஓகேவா? ரிமூவ்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் பாருங்க, 5 விட குறைவா இருக்கு. 4 இருக்கா? 4 இருக்கு. அப்ப இது இந்த நம்பர் எந்த மாத்தம் பண்ணக்கூடிய 8ஓடயே வச்சுக்கணும். இதை அப்படியே ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, இந்த ரூல். செகண்ட் பாருங்க, 59.873 59.873. இப்ப 3 டிஜிட் வேணும்னா 59.8ன்னு வச்சுக்கிறதா இல்ல 59.9ன்னு வச்சுக்கிறதுனா, இந்த செகண்ட் டிஜிட் பாருங்க 5 விட அதிகமா இருக்கும். இந்த டிஜிட் வந்து 5 விட அதிகமா இருக்கு. ரைட்டா? அப்ப அடுத்த நம்பர் ஒன்னு ஆட் பண்ணணும். தட் இஸ் ரூல் நம்பர் 3. 1 and 3. ஓகேவா? ரூல் நம்பர் 3. என்ன ரூல் நம்பர் 3? If the figure following the last figure to be retained is greater than 5, the last digit is retained is increased by 1. Increase by. ஓகே, நீங்க எந்த நம்பர் வச்சுக்கிறீங்களோ அது 5 விட அதிகமா இருக்கிறதுனால 7 வந்து 5 விட அதிகமா, அப்ப அது இப்ப இந்த நம்பர் 8க்கு பதிலா என்ன பண்ணும்? 9ன்னு போடணும். ஓகேவா? அடுத்தது 68.752. 68.752. இது அதே போலதான். 3 நம்பர் மட்டும் வச்சுக்கணும். இது 5 2 5, அதுக்கு அடுத்த நம்பர் அதிகமா இருக்கா? அப்ப இது என்ன பண்ணும்? 0.75 and above இருக்கனால this should be 8. ஓகே, அப்ப 3 நம்பர் வந்துச்சு. டி ஆப்ஷன் பாருங்க, 67.25. இது பாருங்க ஜீரோவா இருக்கு. ரிமெம்பர் 67.25 ஜீரோவா இருக்கு. அப்ப ரூல் நம்பர் 5 பாருங்க. ரூல் நம்பர் 5, the last figure to be retained is 5. நீங்க ரீட்டைன் பண்ணிக்கிறது 5 because 3 டிஜிட் வேணும். all other digits to be removed are 0. அடுத்து 0. அப்ப last digit retained is not altered. ஓகே, இதை ஆல்டர் பண்ணக்கூடாது. 67.2 இந்த நம்பர் பத்தி இது வந்து ஆல்டர் பண்ணக்கூடாது. 67.2 அவ்வளவுதான். ஏன்னா இது 5க்கு அப்புறம் 0 வருது. 5க்கு அப்புறம் 0 வருது. அடுத்த நம்பர் பாருங்க, 63.35 இருக்கு. ஓகேவா? இப்ப 35ன்னு என்னது? 5 வருதா? அப்ப அடுத்த நம்பர் ஆட் நம்பர், அடுத்த நம்பர் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 63.4 மாறணும். 63.4. ஓகே, ஸோ ஒரு பக்கம் ரூல் இருந்தா கூட
நீங்க இதெல்லாம் நார்மலா நம்ம ஒரு பர்சன்டேஜ் போடும்போதோ ஒரு நம்பரை ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது தெரியும். 63.35 என்ன பண்ணுவோம், 63.4 பண்ணுவோம் இல்லையா? 67.25 எக்ஸாக்டா 67.25 அப்படின்னா நம்ம 67.3 கொண்டு போறதுன்னா எப்ப கொண்டு போகணும்னா 67.25க்கு அப்புறம் 0க்கு பதிலா 1ன்னு இருந்துச்சுன்னா அப்ப நம்ம 67.3 கொண்டு போவோம். அங்க 0 இருக்குனால 67.2 2 எஜ்ஜோட நிறுத்திக்கணும். ஆனா இங்க கொஸ்டின் என்னன்னா 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் கேட்கறாங்க. அப்ப அதுக்கு முன்ன நம்பர் கொண்டு வந்துடும். ஓகே, ஒவ்வொன்றும் அதே போலதான். இந்த 68.752 752 68.8. ஓகே, அதே போலதான் சிம்பிளா பண்றதா. ஓகே, அடுத்தது இப்ப பார்த்தது வந்து வேல்யூ கொடுத்துட்டாங்க, நம்ம ஜஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மட்டும் பண்ணோம். அடுத்தது மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். ஓகே, இப்ப நீங்க ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க, அதுல வந்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் நீங்க எப்படி கொண்டு வருது? ஃபார் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் the number of significant figures in the result is the same as in the least precise measurement. ஓகே, இப்ப நீங்க ஒரு கால்குலேஷன் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, அது மேபி மல்டிப்ளிகேஷனா இருக்கலாம், டிவிஷனா இருக்கலாம். அது வரக்கூடிய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எதுன்னு கேட்டா, எத்தனைன்னு கேட்டா இல்லை எதுன்னு கேட்டா எது ரிசல்ட்டா இருக்குன்னா the number of significants in the result is the same as in the least precise measurement. கொடுத்துருக்கிற டேட்டால எது லீஸ்டா இருக்கோ, எது லீஸ்ட் ப்ரைசஸ் மெஷர்மெண்ட்டா, அதுதான் வந்து அதுல இருக்கக்கூடிய டேட்டா. ஓகேவா? அது ஐ வில் டெல் யூ தட். செகண்ட், த ரிசல்ட் ஆஃப் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன், கூட்டல் கழித்தல்ல எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, இட் cannot contain more digits to the right of the decimal. கொடுத்துக்கிற டேட்டால ரைட் டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிறதுல cannot contain more digits to the right of the decimal than the least number of such digits that are present in any of the number being added or subtracted. ஒரு கழித்தல்லையோ ஒரு கழித்தல் ஒரு கூட்டல்ல நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த டேட்டால எந்த டேட்டால பாயிண்ட்டுக்கு அப்புறம் குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நம்பர் இருக்கோ அதுதான் வந்து சிக்னிஃபிகன்ட் நம்பர்னு அர்த்தம். அந்த டேட்டால எத்தனை இருக்கோ, ரைட் ஹேண்ட் சைட்ல எத்தனை இருக்கோ அதுதான் நம்ம சிக்னிஃபிகன்ட் நம்பரா எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ரூல் எல்லாம் யூ கேன் ரீகால் இட். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. எவாலுவேட் தி following expression rounding of the answer to the appropriate number of insignificant figures. Okay, இந்த டிஆர்பில கேட்டிருக்காங்க, ரெண்டு क्वेश्चन பாலிட்டிக் டிஆர்பில ஏதோ ஒரு டைம்ல எக்ஸாம்ல கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, 42.71 9.643 8.0. ஓகேவா? இப்போ இது நீங்க டோட்டல் பாருங்க, கூட்டினீங்கன்னா இது மூணையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 60.353 வருது. ஓகே, இப்ப 60.353ல எத்தனை சிக்னிஃபிகன்ட் நம்பர் இருக்கு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. 60.353ல எத்தனை சிக்னிஃபிகன்ட் நம்பர்? 5. இதுல 5 இருக்கு, இதுல 5 இருக்கு. ஆனால் இப்ப நம்ம 5 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்னு போட்டா இட்ஸ் ராங். அந்த நம்பர்ல கேட்டா இந்த நம்பர்ல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்னா 5 கரெக்ட். ஆனா இந்த கால்குலேஷன்ல நீங்க சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வந்து 5 போட்டா ராங். ரூல் என்ன சொல்லுதுன்னா, இந்த டேட்டா கொடுத்துருக்கு இல்லையா, டேட்டா 42.71 9.643 8.0 இருக்கு இல்லையா, இந்த இருக்கிற டேட்டால டெசிமல் ரைட் ஹேண்ட் சைட் டெசிமல்ல எதுல குறைவான எண்ணிக்கையில இருக்கு அப்படின்னு பார்த்தா ரைட் ஹேண்ட் சைட் டெசிமல். இப்ப பாருங்க அந்த பாயிண்ட் நம்பர் 2 பாருங்க, the addition subtraction cannot contain more digits to the right of the decimal than the least number of such digits that are present in any of the number being added or subtracted. நீங்க இங்க எந்த நம்பர் கூட்டுறீங்களோ எந்த நம்பர் கழிக்கிறீங்களோ அதுல இருக்கக்கூடிய டிஜிட் ரைட் டெசிமல்ல வந்து லீஸ்ட் நம்பரா இருக்கணும். வேல்யூ என்ன வேணா இருக்கலாம், ரைட் டிஜிட்ல லீஸ்ட். ஓகே, இதுல எது பாருங்க 0 ஒண்ணு தான் இருக்கு, ஒரே ஒரு டெசிமல் தான் இருக்கு 0. அப்ப உங்களுடைய ஆன்சர்லயும் என்ன வரணும்னா ரைட் டெசிமல்ல 1 தான் வரணும். இங்கேயும் 1 தான் இருக்கு, இங்கேயும் 1 இருக்கும். அந்த நம்பர் எது வேணா இருக்கலாம், 8 விட குறைவான நம்பர் கூட இருக்கலாம். ஓகேவா? 8 விட அதிகமான நம்பர் இருக்கலாம், அதோட குறைவான நம்பர். ஆனா ரைட் டெசிமல்ல குறைவான எண்ணிக்கையில இருக்கிறது 1 தான் இருக்கு. 42.71ல 2 இருக்கு, 9.643ல 3 இருக்கு,
அப்ப இது 1 இருக்கா? அப்ப ரைட் ஹேண்ட் சைடு டெசிமலுக்கு அப்புறம் 1 தான் இருக்கணும். அப்ப 1 தான் இருக்குன்னா 60.353 1 மாத்தணும்னா என்ன பண்ணலாம்? 353 எப்படி மாத்தலாம்? 4. இந்த வேல்யூ என்ன மாத்தலாம்? 4 மாத்தலாம். ஓகே, 4 மாத்தலாம். அப்ப ஒரு therefore the significant number இந்த கால்குலேஷனுக்கு significant number கொஸ்டின் கேட்டாங்கன்னா that's 3. significant number is 3. ஓகே, 3. ஆன்சர் கேட்டா 60. எஸ் சார் இன் கேஸ் 60.35 க்கு பதிலா 32 அந்த மாதிரி வந்திருந்ததுன்னா 60.3 மட்டும் போட்டுக்கலாமா சார்? 4 ரவுண்ட் ஆஃப் பண்ணாம. எஸ் அத 60.350 வந்தா கூட 0.3 நிறுத்திக்கணும். ஓகே சார், ஓகே. அப்ப பாருங்க 60.4 இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரே வந்து 60.4 தான். அப்ப சிக்னிபிகன்ட் ஃபிகர் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. சிக்னிபிகன்ட் ஃபிகர் 3. இந்த பிராக்கெட்ல போடுங்க 8.0 has only one figure to the right of the decimal point. இந்த மதிப்புல ஒரே ஒரு 8க்கு மட்டும் ஒரே ஒன்று தான் இருக்கு, ஒரே ஒரு 0 தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால வரக்கூடிய ஆன்சர்லயும் ஒரே ஒரு டெசிமல் வரணும்னு அர்த்தம். டெசிமலுக்கு அப்புறம் ஒரே ஒரு ஃபிகர் வரணும்னு அர்த்தம். செகண்ட் பாருங்க, மல்டிப்ளிகேஷன். செகண்ட் ஒன் இஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிடுறீங்க. ஓகே, மல்டிப்ளை பண்ணிடுறீங்க. மல்டிப்ளை பண்ணும்போது 1.73055 இவ்வளோ வருது. ஓகே, இவ்வளோ வருது. இங்க எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா எந்த நம்பரோட சார் ஸ்டாப் பண்றது? இத்தனை நம்பர் இருக்கு மொத்தமா பாருங்க. 1.730 மொத்தமா எத்தனை இருக்கு பாருங்க. இதுல வேல்யூ 1 2 3 4 5 6 7 இருக்கு. அப்ப இந்த ஆன்சருக்கு 7 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். ஆனா தட்ஸ் ராங். இந்த நம்பருக்கு 7 கரெக்ட். ஆனா இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு இத்தனை கொண்டு வரணுமா? கொண்டு வரக்கூடாது. எப்படி கொண்டு வரணும்னா இருக்கிறதுல குறைவான வேல்யூ என்னவோ, இருக்கிறதுல குறைவான வேல்யூ என்னவோ அதுல எத்தனை டிஜிட் இருக்கா, ரைட் ஹேண்ட் சைடு எத்தனை டிஜிட் இருக்கோ அது மாதிரி இங்க வரணும் டோட்டல். அப்ப இதனுடைய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 3, லீஸ்ட் வேல்யூடைய சிக்னிஃபிகன்ட் 3 and therefore this is also 3. புரியுதுங்களா? 0.165 as only 3 significant figures, therefore this one. the rule பாருங்க, for multiplication division the number of significant figures in the result is the same as in the least precise measurement. least precise measurementல எத்தனை இருக்கோ 3ன்னா இங்கே 3 வரணும். அதான் ஆன்சர். ஓகே, இதெல்லாம் ரூல். ஓகே, ஸோ சம் மோர் எக்ஸாம்பிள். இங்க இன்னும் சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 27.736 minus 27.140 divided by 23.024. Okay, this is another subtraction followed by division. Subtraction followed by division. Okay, the subtraction பண்ணும்போது பாருங்க 27.736 மைனஸ் 27.14னா இப்போ என்ன பண்ணிச்சீங்க? இது ரெண்டும் பண்ணிட்டீங்கன்னா 0.596 வந்துருச்சு. ஓகே, அதுக்கு அடுத்ததா ஃபைனலா என்ன பண்றீங்க? டிவிஷன் பண்றீங்க. 0.596 divided by 23.024. ஓகே, இப்போ இதுல இந்த வேல்யூ நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 0.0258 வருது. ஆன்சர் வந்து 0.208. அப்ப இது இன்னும் கூட டிஜிட் போகும். ஆனா நம்ம அந்த டிஜிட் கொண்டு போக முடியுமானா கொண்டு போக கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல பாருங்க 0.596ன்றது லீஸ்ட் நம்பர், அதனுடைய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 3. therefore the ஆன்சர் வந்து 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகரோடதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். 0.0258 உடைய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் என்னது? 258 தான் சிக்னிஃபிகன்ட். therefore 3 இங்க இருக்கிறது 3. ஓகேவா? so the last one பாருங்க. how many significant figures are there in 0.0625, 0.0612, 0.053? எல்லாமே கூட்டு. ஓகேவா? சார் இப்போ இந்த இதுல பாருங்க, இது எல்லாமே கூட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வருது. எல்லாமே கூட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வருது. ஓகே, ஸோ 0.1768. ஓகே, இது எல்லாமே கூட்டினா இந்த வேல்யூ. இப்போ இதுல எல்லா வேல்யூ இருக்கிறதுல பாத்தீங்கன்னா இது வந்து அடிஷன். அடிஷன்ல என்ன சொல்லியிருக்கிறோம்? ரூல் பாருங்க. அடிஷன்ல எஸ் சார் நம்பர் சார் இதுக்கு முன்னாடி சார் அது சப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது வந்து டிவிஷன் அப்படின்றது ரெண்டுக்கும் காமனா சார்? அந்த டிவிஷன் 23.024.
23 அந்த டிவிஷன் சார், டிவிஷன் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு டிவைட் பண்ண சொல்றீங்க இது. ஆமா, அது ரெண்டுத்துக்கும் காமனா சார் இல்ல 27.140 மட்டுமா சார்? ஏப்பா அது பேசிக்கா தெரியணும்ல. 27.736 மைனஸ் 27.140 டிவைட் பை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓவரால் டிவைட் பை. அதான் சார், அதுதான் கேட்குது. இல்ல அப்ப அப்படிதான் இண்டிவிஜுவலா இருக்க மாதிரி டைப் பண்ணும்போது அப்படித்தானே பண்ண முடியும். இதானே திஸ் இஸ் ஓகே. ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் கேஸ்ல பாருங்க, இது வந்து அடிஷன். அடிஷனுக்கு என்ன சொல்லியிருக்கிறோம்? இருக்கிற மெஷர்மெண்ட்ல ரைட் டெசிமல்னா எத்தனை இருக்கு? எல்லாத்துலயும் 4 இருக்கு பாருங்க. இதுலயும் 4 இருக்கு, இதுலயும் 4 இருக்கு, இதுலயும் 4 இருக்கு. therefore the ஆன்சர்லயும் 4 இருக்கணும். therefore the significant figures 4. இப்போ இதுல ஏதாவது ஒரு வேல்யூ 3 இருந்தா அங்க நீங்க 3ஓட ஸ்டாப் பண்ணணும். ஏதாவது ஒரு வேல்யூ புள்ளிக்கு அப்புறம் 2 இருந்துச்சுன்னா 2ஓட ஸ்டாப் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் ரூல். ஓகேவா? ஓகே, ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் பண்றது பார்த்துக்காங்க. சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் சாம்பிளிங். ரொம்ப சார் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் இதுல பி ஆப்ஷன் இருக்கு, பில இருக்குல்ல சார், அதுல வந்து இன்கேஸ் 730க்கு அப்புறமா எபோவ் 5 வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம 73 வந்து 74 சேஞ்ச் பண்ணிக்கலாமா சார்? ஆமா, 0 இருக்கிறதுனால நம்ம 1.73 வந்து 74 மாத்திக்கணும். ஓகே சார். எபோவ் 5 வந்துச்சுன்னா 0க்கு பதிலா எபோவ் 5ல இருந்துச்சுன்னா நம்ம இங்க சேஞ்ச் பண்ணிக்கணுமா சார்? எஸ் சார், எஸ் சார். தேங்க்யூ சார். சார் எஸ் சார், நம்ம அந்த அடிஷன் பண்ணும்போது அதுல அந்த 8.0 இருந்தது லோயஸ்ட். அந்த டெசிமலுக்கு அப்புறம் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கிறதால அது வர ஆன்சர் வந்து டெசிமல் ஒரு 1 பண்றோம். செகண்ட்ல 0.165 அதில் சிக்னிஃபிகன்ட் 3ன்றதால ஆன்சர் 3 சிக்னிஃபிகன்ட் ஒரு மாதிரி பண்றோம். அவ்வளவுதானே சார் அடிஷன்ல? அவ்வளவுதான். ஓகே இது அது டிவிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா, கொடுத்திருக்கிற டேட்டால எது ஸ்மாலஸ்ட் வேல்யூவோ அதுல டெசிமலுக்கு அப்புறம் அந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூல எது எத்தனை சிக்னிஃபிகன்ட் இருக்கோ அத்தனை சிக்னிஃபிகன்ட் ரிசல்ட்ல வரணும். கரெக்டா? இப்ப இதுல வந்து 0.165 வந்து லீஸ்ட் நம்பர், அதனுடைய சிக்னிஃபிகன்ட் நம்பர் வந்து 3. தேர்ஃபோர் ரிசல்ட்லயும் 3 இருக்கணும். இது வந்து மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும். அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல என்ன பண்ணணும்னா, எந்த வேல்யூ வேணா இருக்கலாம், அந்த வேல்யூல ரைட் ஹேண்ட் சைடு ரைட் டு த டெசிமல் வந்து எது குறைவான எண்ணிக்கையில இருக்கோ அதே மாதிரி ரிசல்ட்லயும் நீங்க அதே போடணும். இங்க ரைட்ல ஒரு டிஜிட் இருக்கு, ரைட் டெசிமல்ல ஒரு டிஜிட் இருக்குன்னா வர ஆன்சர்லயும் ஒரு டிஜிட் வரணும். அதுல 2 இருந்தா இங்கேயும் 2 வரணும். இஸ் இட் கிளியர்? சார் எஸ் சார், இந்த பி ஆப்ஷன்ல வந்து 0.165 வந்து 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்னு கொடுத்துருக்கோம்ல சார். எக்ஸாக்ட்லி. அந்த 0க்கு பதிலா 1.165 இருந்தாலும் நம்ம அந்த டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிறத மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணுமா சார்? நோ நோ நோ, ரூல் பாருங்க, மல்டிப்ளிகேஷன் பாருங்க. The number of significant figures in the result is the same as in the least precise measurement. அங்க டெசிமல பத்தி சொல்லல, புரியுதா? குறைவான வேல்யூல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கோ அதுதான் அர்த்தம். அங்க டெசிமல் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா பாருங்க ரூல்ல. இட்ஸ் நாட் எ டெசிமல். புரியுதா? ஓகேங்க சார். அப்ப 1.165 இருந்துச்சுன்னா இங்க 4 வர்றது மாதிரி நம்ம கால்குலேட். ஆமா, எக்ஸாக்ட்லி. 1.165னா இங்க ஆன்சர்ல இருந்து உங்களுக்கு 4 வரணும். ஓகேவா? ஓகேங்க சார். அவ்வளவுதான். தேங்க்யூ சார். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்க கேட்ட மாதிரி 1.165 பதிலா 11 பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். 11 பாயிண்ட். ஸோ 11.165 வருது. இந்த பக்கம் இன்னொரு வேல்யூ என்னது? 10.487 வருது இல்லையா? ஓகே, ஸோ அது இப்போ 10.487 தான் குறைவான மதிப்பு இல்லையா? 11ஓட 10 குறைவு. ஓகேவா? ஆர் மேபி அது வந்து இன்னொரு நம்பர் பெருசா இருக்கலாம். அப்ப இது இங்க வந்துடணும். 10.487ல 5 டிஜிட் இருக்கா, 5 சிக்னிஃபிகன்ட் நம்பர். அப்ப ரிசல்ட்ல 5 வரணும். அவ்வளவுதான். அப்ப நீங்க மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் நீங்க பார்க்க வேண்டியது டெசிமல் கிடையாது. குறைவான வேல்யூல இருக்கிற டேட்டால குறைவான வேல்யூல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகரோ அத்தனை ஆன்சர் வரணும். அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன்ல வேல்யூ குறைவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரைட் டு த டெசிமல் குறைவா இருக்கிற எண்ணிக்கை எத்தனை இருக்கோ அத்தனை ஆன்சர்ல வரணும் ரைட் டு த டெசிமல்.
Is it clear? ஓகே சார், தேங்க்யூ சார். சார் Yeah. Yes. சார் இந்த போட்டிருக்கீங்களேங்க Hello. சார், அது Hmm. எத்தனை Hello. 5ல சார் 0.0625ல எத்தனை அம்மா இது என்னது? இந்த क्वेश्चन லாஸ்ட் क्वेश्चन என்னது? அடிஷனா? ஹலோ, டெசிமல் தானே சார் பார்க்கணும். ஒன்னொன்ல எத்தனை சிக்னிஃபிகன்ஸ் சார் வருது? ஃபர்ஸ்ட் அம்மா ஒன். லாஸ்ட் क्वेश्चन என்னது? அடிஷனா? ஆமாங்க சார். அடிஷனுக்கு ரூல் என்ன சொல்லிருக்கு பாருங்க. அடிஷன் ஆர் Decimal. சப்ட்ராக்ஷன்ல ரைட் டு த டெசிமல் எது லீஸ்டோ அதுதான் வரணும். ரைட் டு த டெசிமல் வந்து எத்தனை இருக்கு? எல்லா கேஸ்லயும் எத்தனை இருக்கு? எல்லாமே 4 இருக்குறதால ஆன்சர்லயும் 4 வருது சார். அவ்வளவுதான் சார். ஓகே, இதுல ரைட் டு த டெசிமல் எல்லாத்துலயும் 4 இருக்கு. அதனால ஆன்சர்லயும் ரைட் டு த டெசிமல் 4. அவ்வளவுதான். பூஜ்ஜியத்துக்கு அப்புறம் எத்தனை இருக்கோ இல்ல எல்லாத்துலயும் 4 இருக்கிறதுனால ஓகேவா? எல்லாத்துலயும் 4 இருக்கிறதுனால ஆன்சர்லயும் 4 வருது. இங்க ஏதாவது ஒண்ணுக்கு 3 இருந்தா நீங்க 3ஓட நிறுத்தி இருக்கணும். புரியுது? இங்க சிக்னிபிகன்ட் ஃபிகர் பார்க்க கூடாது. ஆன்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ். ஆன்சர் 0.0 இருக்கிறதுனால நம்ம சிக்னிபிகன்ட் ஃபிகர்ல எடுத்துக்க மாட்டோமே அப்படிங்கிற மாதிரி. அந்த டவுட் தாங்க சார் எனக்கு. இல்லம்மா, 0.0 இதுக்கு கவனிங்க. இங்க நீங்க சிக்னிபிகன்ட் ஃபிகர்னு ரூல்ல நான் சொல்லல பாருங்க. ரூல்ல அப்படி சொல்லல. ஓகேவா? ஓகேங்க சார். எத்தனை பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை நம்பர் வருதோ அத்தனை நம்பருங்க ஆன்சர்ல வர்ற மாதிரி நம்பரை ஸ்டாப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்னிபிகன்ட் நம்பர் போடணும். புரியுதா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் தான். மல்டிப்ளிகேஷனுக்கும் சார் அப்போ அடிஷன் நம்ம அந்த நம்பர்ல வந்து 3 சிக்னிபிகன்ட் ஃபிகர் தானே சார் வருது? இண்டிவிஜுவலா சொல்றேங்க சார். நான் இவ்வளவு நேரம் அதுதானமா சொல்லிட்டு இருக்கேன் நானு. மல்டிப்ளிகேஷன்லயும் டிவிஷன்லயும் சிக்னிபிகன்ட் நம்பர் பார்க்கணும். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ல லீஸ்ட் நம்பருடைய சிக்னிபிகன்ட் நம்பர் என்னவோ ரிசல்ட்ல அத்தனை சிக்னிபிகன்ட் நம்பர் வரணும். இது வந்து மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும். அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு டிவிஷன் சிக்னிபிகன்ட் நம்பர் பார்க்க கூடாது. ரைட் டு த டெசிமல் வந்து எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பர் வர மாதிரி ரிசல்ட்டை நீங்க முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிக்னிபிகன்ட் நம்பர் போடணும். அது ரெண்டு சேமா இருக்கணும் அவசியம் கிடையாது. புரியுதா? Is it clear or not? Clear sir. Yeah. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் ஒரு நிமிஷம் கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் क्वेश्चन நம்பர் ஆப்ஷன் ஏல 8.0க்கு என்ன சிக்னிபிகன்ட் ஃபிகர்? 8.0க்கு 2 சார். 2 ரைட்டா? 2. ஆன்சர் 60.4க்கு என்ன சிக்னிபிகன்ட் நம்பர்? 3 சார். 3 சார். 3. ரெண்டு சேம் இல்ல தானே? ரெண்டு சேம் இல்ல. டெசிமல் 1 இருக்குதால இங்க டெசிமல் 1 வைக்கிறேன் சார். அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான். டெசிமல் மட்டும் பார்க்க வேண்டியது அடிஷன் சப்ட்ராக்ஷன். சிக்னிபிகன்ட் நம்பர் லீஸ்ட் நம்பர்ல பாக்குறது மல்டிப்ளிகேஷன் டிவிஷன். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார் அந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन அடிஷன்ல வந்து இப்ப 60.353 இருக்குல சார். 5க்கு அப்புறம் 3 இருக்கிறதுனால நம்ம 60.4ன்னு போடுறோமாங்க சார்? எக்ஸாக்ட்லி. 5க்கு அப்புறம் 0 வந்திருந்ததுன்னா நம்ம 60.3 போடணும். அப்படிதானே சார்? அவ்வளவுதான். 3. ஓகே சார். That's all. Okay, fine. Okay, next is a sampling. இது முழுக்க இது ஒரு ஸ்டோரி. ஜஸ்ட் சாம்பிளிங்ன்றது நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது எப்படி சாம்பிள் எடுத்துக்கிறோம், ஒரு லிக்விட் சாம்பிள் எப்படி எடுத்துக்கிறோம், ஒரு சாலிட் சாம்பிள் எப்படி எடுத்துக்கிறோம், அது எப்படி, அது ஜஸ்ட் இஸ் ப்ரிப்பரேஷன் மெத்தட். ஓகே, ஒரு டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த சாம்பிளை எப்படி எடுத்துக்கிறோம், என்ன குவான்டிட்டியில எடுத்துக்கிறோம், கேஸ் சாம்பிள் எப்படி எடுத்துக்கிறோம், இதுதான். ஓகேவா? இதுல கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இது ஒரு ஜஸ்ட் இஸ் ரொட்டீன் ஒரு ப்ராக்டிக்கல் செய்யும்போது நம்ம எப்படி ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது சாம்பிள் எப்படி பண்ணுவோன்றதா. சில அங்கங்க சின்ன டெர்மினாலஜிஸ் இருக்கோ, ஐ வில் டெல் யூ தட். ஓகே, ஒரு கேஸ் சாம்பிள் எப்படி அனலைஸ் பண்றோம் லிக்விட்ல, இல்ல சில அசார்டஸ், சில சாம்பிளிங் பண்ணும்போது அது ஆபத்தா இருக்கும், அதை பிட்ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. சில பிட்ஃபால்ஸ்னா ஆபத்தா இருக்கும், நம்ம ஹேண்டில் பண்ணும்போது கேர்ஃபுல்லா பண்ணணும், ஃபிங்கர்ஸ் படக்கூடாது. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் ஸ்டோரி போல. ஓகே, இருந்தாலும் முக்கியமானதெல்லாம் பார்க்கலாம். Sampling is a process of extracting from large quantity of material a small portion which is truly representative of the composition of the whole material.
ஓகே, ஒரு சாம்பிளிங்ன்றது இப்போ நம்ம கிட்ட ஒரு 1 கிலோகிராம் இருக்கு. ஓகே, 1 கிலோகிராம் சாம்பிளிங்னா டெஸ்ட் பண்ணணும். ஓகே, 1 கிலோகிராம்ல டெஸ்ட் பண்ணணும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அனாலிசிஸ் கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் எவ்வளோ இருக்குன்னு டெஸ்ட் பண்ணலாம். அந்த சாம்பிளோடைய மாஸ் டெஸ்ட் பண்ணலாம் இல்லையா. ஸோ மேபி அதனுடைய புரோட்டான் நம்பர் ஆஃப் புரோட்டான் டெஸ்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு சம் டெஸ்ட் பண்ணோம் இல்லையா. அப்போ அந்த 1 கிலோகிராமும் எடுத்துக்க போறதில்ல இல்லையா. சம் குவான்டிட்டி மேபி 1 மில்லிகிராம் தேவைப்படலாம், 10 மில்லிகிராம் தேவைப்படலாம் இல்லையா, 100 மில்லிகிராம் தேவைப்படலாம். அப்போ அதுதான் ரெப்ரஸன்டேட்டிவ் ஹோல். அதை ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்றது மாதிரி தான் எல்லாத்தையும் எடுத்து ஸ்டடி பண்றது. அதுதான் இந்த மீனிங் சாம்பிளிங்கிறது. அப்போ the purpose of analysis is to determine the quality. எதுக்காக நம்ம சாம்பிளிங் பண்றோம்? வாட் இஸ் இட் இல்லையா. அந்த சாம்பிள் என்னது, அது என்ன காம்போசிஷன் இருக்கு, வாட் இஸ் த பியூரிட்டி, இது மாதிரி நிறைய இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் த டெக்னிக் நம்ம பயன்படுது. ஓகே, ஸோ therefore it is essential to adapt adequate sampling procedure to know the validity of the analytical result. ஓகே, அது சில டெக்னிக்ஸ். ஓகே, இப்போ சாம்பிளிங் ப்ரொசீஜர் அப்படின்னா என்ன? சாம்பிளிங் ப்ரொசீஜர், the reliable method for sampling is one in which portions of the material are selected based upon statistical probabilities. The result obtained from the given sample may form the basis of assessing the value of large consignment of the commodity, that's a thing from which the sample was done. Okay va, just ஒரு அனாலிசிஸ் ஒரு ஓகேவா. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில ஒரு டெஸ்டிங். இப்போ பால் மில்க் இருக்கு இல்லையா, மில்க் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு 5 லிட்டர் மில்க் எடுத்து டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதுல இருந்து ஒரு 20 ml 30 ml எடுத்து லாக்டோமீட்டர்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. அது போல ஜஸ்ட் இஸ் a small pieces இல்லையா. சாம்பிளிங் இன் டிஃப்ரெண்ட் பிசிக்கல் ஸ்டேட் இல்லையா. ஒரு சாலிட் சாம்பிள் இருக்கு, லிக்விட் சாம்பிள் இருக்கு, கேசியஸ் சாம்பிள் இருக்கு. அது ஒவ்வொன்றும் எப்படி பண்றாங்க. டூரிங் சாம்பிளிங் இட் இஸ் த நம்பர் ஆஃப் அனலைட் பார்ட்டிகல்ஸ் ஓகே which is important rather than the amount of the sample. ஓகேவா, நிறைய சாம்பிள் எடுத்து ஸ்டடி பண்றது இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஆனா அது இருக்கக்கூடிய பார்ட்டிகல் இஸ் அனலைட் பார்ட்டிகல் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் இஸ் given by 1/r². n equal to n is the number of particles is directly proportional to 1/r². It applies in all cases where r is the relative standard deviation. Okay, relative standard deviation is the square. The consequence of this relationship means that the different approaches are used for each 3 phases. Okay, இதோடைய பாதிப்பு என்னன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்புடைய கான்சிக்வன்ஸ் விளைவு என்னன்னா, இந்த சமன்பாடு ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ்ல பயன்படுத்தும். வாயு கேசியஸ் சாம்பிள், லிக்விட் ஒவ்வொன்றுக்கு வேற. For gaseous and liquids, the particle size is very small. 1 centimeter cube of pure gas at standard temperature and pressure, it contains 2.59 in 2.5 into 10⁹ particles, and in solid liquid it has 10⁻XVI. But for solid, the requirement of homogeneity depends upon the sufficient analyte particles to be representative. அப்ப கேஸ் ஒரு சாம்பிள் நீங்க ஒரு 1 ml கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து 10⁹ கேஸஸ் தான் வாயுமூலக்கூறுகள் அதிகம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து 10⁻19 பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். லிக்விடா இருந்தால் 10⁻16 பார்ட்டிகல் இருக்கு. ஆனா சாலிட் அப்படி கிடையாது. எந்த போர்ஷன் நீங்க எடுத்துக்கிறீங்க இல்லையா, சில இடத்துல ரொம்ப அணுக்கள் வந்து நெருக்கமா இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம அமார்பஸ் சாலிடு இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ கிறிஸ்டலைன் சாலிடு அமார்பஸ்ல படிச்சிருக்கோம் இல்லையா. அதுல வந்து வேரி ஆகும். ஓகே, since the modern methods of analysis often required considerably less than 1 milligram of material in order to perform number of analysis. இப்போ மாடர்ன் டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குவான்டிட்டி எடுத்து பண்ணணும் அவசியம் இல்லை. ஈவன் 1 milligram sample is enough to study the quality and quantity of that sample. Okay, this small amount is obtained by first collecting a gross sample and then reducing it down to the analytical sample. நம்ம நிறைய சாம்பிள் கிடைக்கும். அந்த சாம்பிள் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் அது அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ண பை நிறைய டெக்னிக் இருக்கு. ஓகேவா. ஸோ சாம்பிளை ஹீட் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்றது, எவாபரேட் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த சாம்பிளை குறைவான கான்சன்ட்ரேட் ஹைலி டென்ஸா இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் சாம்பிள் குறைவான சாம்பிள் எடுத்து ஸ்டடி பண்றது. சாம்பிளிங் ஆஃப் கேஸஸ் இப்போ ஒன்று. ஓகே, என்னென்ன டெக்னிக் கேஸஸ் பண்றாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரோகெமிக்கல் சென்சார்ஸ், ஐஆர் வந்து கேஸஸ் சாம்பிளுக்கு ஐஆர், GCMS கேஸ் குரோமட்டோகிராஃபி, மாஸ் ஸ்பெக்ட்ரா. ஸோ டைரக்டா ஃப்ளோ பண்ணீங்கன்னா அதோடைய எக்ஸாக்டா அந்த சாம்பிளுடைய மாஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். இதெல்லாம்
வாயு மூலக்கூறுகளுக்கு. ஓகேவா? ஸோ வாயு மூலக்கூறுகள் அதில் அதே போல் ரியல் டைம் அனாலிசிஸ்னு ஒரு டெக்னிக் இருக்கு, ஸ்டாட்டிக் சென்சார்ஸ். ஓகே, இதெல்லாம் டெக்னிக் என்ட்ராப்மெண்ட். இதெல்லாம் ஃபார் சாம்பிளிங் ஆஃப் கேசஸ். லிக்விடுக்கு நிறைய இருக்கு. லிக்விடுக்கு ஓகே, ஸோ லிக்விட் several approaches are used to obtain a gross liquid sample. நம்மகிட்ட ஒரு 1 liter ஆஃப் சாம்பிள் இருக்குன்னா அந்த சாம்பிளை ஸ்டடி பண்றதுக்கு நிறைய டெக்னிக் இருக்கு. ஃப்ளோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் ஸ்டாட்டிக் சிஸ்டம்னு ஒரு டெக்னிக், ஃப்ளோவிங் கண்டைன்ட் வால்யூம்ஸ், ஓப்பன் ஃப்ளோயிங் சிஸ்டம்ஸ், இதெல்லாம் டெக்னிக்ஸ். ஓகே, the protocol depends upon whether it is desirable to obtain a number of discrete samples. Discrete sampleனா தனித்தனியான சாம்பிள், தனித்தனியா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ குரோமட்டோகிராஃபி பண்ணும்பொழுது சாம்பிள் கலெக்ட் பண்ணுவோம். ஓகே, கலெக்ட் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு 10 ml, செகண்ட் 10 ml, தேர்ட் 10 ml, ஒரு 10 ml கலெக்ட் பண்ணிட்டு ஒவ்வொன்றும் அது ஸ்டடி பண்ணிட்டு அப்புறம் ஒன்றா கலெக்ட் பண்ணிக்குவோம், எல்லாம் சேமான்றது. ஓகே, ஸோ விச் வில் பி அனலைஸ்டு செப்பரேட்லி ஆர் டு பல்க் த இண்டிவிஜுவல் சாம்பிள்ஸ் டேக் அண்ட் கிவ் ஏ காம்போசிட் சாம்பிள். ஓகே, டிஸ்கிரீட்ன்றது தனித்தனியாக டெஸ்ட் பண்ணி அப்புறம் ஒன்றா சேர்த்திக்கிறது சாம்பிள், லிக்விட் சாம்பிள். ஓகேவா? ஆட்டோமேட்டிக் கலெக்டர்ஸ் can either produce a single composite sample or can collect up to 20 separate samples in individual containers. ஓகேவா? இப்பெல்லாம் நிறைய ஆட்டோமேட்டிக் சாம்பிளர்ஸ் அட்வான்ஸ்டு வந்துச்சு. நீங்க ஓகேவா, மேக்ஸிமம் 20 செப்பரேட் சாம்பிளை கலெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி அது அப்படியே ஒன்னா நம்ம கலெக்ட் பண்ண இது கம்போசிட் பண்ணிக்கலாம், அது ஒன்னா சேர்த்திக்கலாம். The separate aliquots different interval collect பண்ணக்கூடிய samples, liquids can be analyzed individually and the results combined or the aliquots can be combined into one gas sample and a replicated analysis performed. ஓகேவா? ஸோ 10-20 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்றீங்க, உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து லிக்விட் சாம்பிள். லிக்விட் வந்துச்சு, ஒவ்வொரு 5 மினிட்டுக்கும் நீங்க கலெக்ட் பண்றீங்க. ஓகே, இதுதான் சாம்பிள் கரெக்டா? அப்போ ஒரு 1 hourல ஒரு 20 டைம்ஸ் நீங்க தனித்தனியாக கலெக்ட் பண்றீங்க, 20 டைம்ஸ் இருக்கிறதும் தனித்தனியாக ஸ்டடி பண்றீங்க. ஓகே, எல்லாமே கரெக்டு. எய்தர் ஃபார் எக்ஸாம்பிள் யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மெஷர் பண்றீங்க, எல்லாத்துக்கும் லாம்டா மேக்ஸ் ஒரே வேல்யூவா வருது. ஓகே, அப்சார்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட் கரெக்ட், ஐஆர் எடுக்கிறீங்க, பி கரெக்ட், மாஸ் எடுக்கிறீங்க, மாஸ் கரெக்ட். ஸோ ஏதோ ஒரு சம் டெக்னிக் ஃபாலோ பண்றீங்க, எல்லாம் கரெக்ட்னா அப்போ எல்லா சாம்பிளும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் சாம்பிளிங் ஆஃப் லிக்விட்ஸ். அண்ட் தென் சாம்பிளிங் ஆஃப் சாலிட்ஸ். ஓகே, சாலிட்ஸ் நான் ஏற்கனவே சொன்னது போல சாலிட்ல வந்து அப்படி கிடையாது, ஒரு போர்ஷன்ல மாறும் இல்லையா, ஒரு போர்ஷன்ல மாறும். அதனால தான் என்ன சொல்றேன்னா சாலிட் சாம்பிள் வந்து பாப்புலேஷன் பல்க் லாட்டை மிக்ஸ் பண்ணுவாங்க, மிக்ஸ் பண்ணிட்டு அதுல இருந்து பண்ணாங்க. ஒரு எடுத்துக்காட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சாலிட் இப்போ மண் பரிசோதனை இருக்கு இல்லையா, மண் பரிசோதனை எடுத்துக்கிறதுக்கு மாறும். ஓகே, ஒரு இடத்துல ஒரு டவுன்ல இருக்கிற இடத்துல அதனுடைய மோஸ்ட் நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் அந்த டவுன்ல இருக்கும், அப்ல இல்லாம போயிடும். அப்போ சமமான பரப்புல சரியான அளவுல அது கட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஆழத்துல இருந்து இப்போ மேற்பரப்புல ரொம்ப ஃபெர்டைலா இருக்கும், உள்ள போகும்போது வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அதுல இருந்து ஒரு சாம்பிள் எடுத்துட்டு ஓகே, இப்போ ஒரு ஏக்கர் லேண்ட் இருக்குன்னா ஒரு ஏக்கர் லேண்டையும் டெஸ்ட் பண்ண முடியாது. அது ஒரு ஏக்கர்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஆழத்துல அந்த மண்ணை எடுத்து அதை டெஸ்ட் பண்ணா இட்ஸ் ஹோல் ஏக்கருக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா நமக்கு அதுக்கு என்ன சத்து பற்றாக்குறைன்ற கண்டுபிடிக்கிறோம்ல, அதே போலதான் சாம்பிளிங் ஆஃப் சாலிட்ஸ் ஆல்சோ. ஓகே, ஃபார் கேசஸ் அண்ட் லிக்யூர்ஸ் both spatial and chronological variation may occur. Chronology அதனுடைய காலநிலை இல்லையா, அதனுடைய வெதர் இது வேப்பர் ஸ்டேட்ல இருக்கா இல்லையா, வாட் இஸ் கால்டு சாலிட் ஸ்டேட், அது டெம்பரேச்சர் பொறுத்து மாறும். ஓகே, அட் ஏ பர்டிகுலர் லொகேஷன் மாறும், அண்ட் டைமை பொறுத்து மாறும். மோஸ்ட் கேஸஸ் லிக்விட் samples are homogeneous and contain a large number of particles. And solid, this is not true in solid sample where inhomogeneity of the material, small variation in position and the particle size can be slightly different. Okay, inga therefore the particle size எல்லாம் இதெல்லாம் முக்கியமானது. அப்ப நீங்க ஒரு போர்ஷன்ல பார்ட்டிகல் சைஸ் வேறையா இருக்கும், அப்ப இன்னொரு போர்ஷன்ல பார்ட்டிகல் சைஸ் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் பார்ட்டிகல் சைஸ் பிளேஸ் எ மேஜர் ரோல், அப்சார்ப்ஷன்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா. அப்ப சாம்பிள் ஸ்டடி பண்ணும் பொழுது பார்ட்டிகல் சைஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், பொசிஷன், ஹோமோஜினிட்டி. ஒரு சாலிட் சாம்பிள் த்ரூ அவுட் சாலிட் சாம்பிள் பூரா ஒரே மாதிரியா இருக்காது, அதனுடைய காம்போசிஷன் மாறி இருக்கலாம். ஓகே, ஜென்ரலி sampling of solids requires
and even more rigorous and systematic approach than for gases and liquids. ஓகேவா? லிக்விட் சாம்பிளுக்கு நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே ஸ்டடி பண்ணலாம். கேஸஸ் சாம்பிளுக்கு அப்படியே பண்ணலாம். பட் சாலிட் சாம்பிள் பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் சாலிட் சாம்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா கிரைண்ட் பண்ணுவாங்க. அது ஹோமோஜினிட்டியா இருக்கான்றதுக்காக கிரைண்ட் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ சாம்பிளை கிராப் பண்ணுவாங்க. கிராப் பண்றது அதை தனியா கலெக்ட் பண்றது. ஓகே. So it is found that the sampling errors are inversely proportional to the number of particles taken. The easiest way to sample homogeneous material is the grab sample. Okay, sample grab பண்றது. Because grab பண்றதுன்னா என்ன பண்றது? Collect பண்றது. Okay, the whole of the material to be analyzed is known as the population or lot. Or lot. ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவலா மெஷர் பண்ண முடியாது. சாலிட் சாம்பிளை வந்து இண்டிவிஜுவலா மெஷர் பண்ண முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் 1 கிராம் கலெக்ட் பண்ணியிருக்கோம், செகண்ட் 1 கிராம் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம், தேர்டு 1 கிராம். லிக்விட் அப்படி கலெக்ட் பண்ணலாம், பட் சாம்பிள் அப்படி பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ ஒரு கிராப் ஒரு டெஸ்ட், ஓகே, ஹோமோஜினியஸா பண்ணிட்டு அதுல ஒரு டெஸ்ட் பண்ணும். அப்போ டிஃப்ரெண்ட் சாம்பிளை என்ன பண்ணுவாங்க, அதோடைய கிராப் சாம்பிள்னா ஒரு டெஸ்ட் சாம்பிள்னு அர்த்தம். இப்போ நம்ம மண் பரிசோதனை சொல்றோம் இல்லையா, ஒரு ஏக்கருக்கு ஒரு போர்ஷன், அது போல பண்றதா கிராப் சாம்பிள். The whole of the material to be analyzed is known as population or lot. Lot na or bulk na artham. This may be a single or more or less homogeneous mass, or it may contain number of individual units. So from this, it is drawn that the gross sample or bulk sample. This is obtained by taking a increments from the lot in such a way that when combined, they should be representative of the lot. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் அது கரெக்ட்னு நினைச்சா தட் இஸ் த ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த ஹோல் சாம்பிள். இப்படி தான் இருக்கணும் அர்த்தம். இஃப் யூ வாண்ட் டு மெஷர், ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்ககிட்ட ஒரு 10 மில்லிகிராம் இருக்கு, 20 மில்லிகிராம் இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு ரெக்கார்ட் IR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஆர் இஃப் யூ வாண்ட் டு ரெக்கார்ட் மாஸ் ஸ்பெக்ட்ரா, 20 கிராம் எடுத்து மாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இட்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ். ஏதாவது அதில் ஒரு 1 மில்லிகிராம் எடுத்து 1 மில்லிகிராம் ஒரு 2 மில்லிகிராம் எடுத்து நீங்க டெக்னிக் ஸ்டடி பண்ணா போதும். ஓகே சார். த அனலிட்டிக்கல் சாம்பிள் அப்ப எப்படி அந்த சாம்பிளை ரெடி பண்ணணும்னா, the collecting the sample of material is important to obtain a representative portion of the material for analysis, prevent the occurrence of accidents with the sampling hazardous materials. ஓகேவா? ஸோ சாம்பிளிங் பண்ணும்போது வேற hazardous materialஸோட கலந்துடக்கூடாது. Sampling variance V is inversely proportional to the number of sampling increments. Sampling increments என்றது எத்தனை நம்ம பண்றோமோ அதுதான். So V equal to K divided by N, where K is a constant. It depends on the size of the increment. எத்தனை பண்றீங்க, எத்தனை மெஷர்மெண்ட் பண்றீங்க அது. And variation with the bulk material. ஓகே, ஒரு பல்க் மெட்டீரியல்ல 1 கிலோகிராம் இருக்கு. அந்த 1 கிலோகிராமுக்கு நீங்க எத்தனை ஸ்டடி பண்ணி அதை ஒன்னா கலெக்ட் பண்றீங்கன்றது. ஓகே, ஜஸ்ட் ஒரே ஒரு போர்ஷன் எடுத்துட்டு 1 கிலோகிராமுக்கு ரிசல்ட் சொல்றதா, இல்ல அதுல ஒரு 10 போர்ஷன் எடுத்துட்டு பண்றது, அதுதான் this is called increment. That is important. Sample types. ஓகே, பல்க் சாம்பிள், ஸ்ட்ராட்டிஃபைடு, செக்ரிகேட்டட். செக்ரிகேட்னா தனித்தனியா செக்ரிகேட் பண்றது. ஓகேவா? இப்ப நம்ம சொன்ன மாதிரி தான், ஒரு 1 ஏக்கருக்கு சாயில் டெஸ்ட் பண்றோம்னா வேரியஸ் போர்ஷன்ல அந்த 1 ஏக்கர்ல ஒரு 10 இடத்துல சாம்பிள் எடுக்கிறது, 10 சாம்பிளும் என்ன பண்றது, செக்ரிகேட் பண்றது, தனித்தனியா செக்ரிகேட் பண்ணிட்டு அப்புறமா முடிவு பண்றது. செக்ரிகேட்டட் சாம்பிள்ஸ். அண்ட் டிஸ்கிரீட் யூனிட்ஸ், பேக்கெட்ஸ் அண்ட் பாட்டில்ஸ் தனித்தனியா பிரிக்கிறது. பல்க் சாம்பிள்ஸ் ஆர் தோஸ் which may contain several components and particle sizes but which do not have a observable boundary between one part of the sample and another. ஓகேவா? ஸோ நீங்க எத்தனை ஸ்டடி பண்ணாலும் அதுல பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஓகே, இட்ஸ் பவுண்டரி பிட்வீன் ஒன் சாம்பிள் அண்ட் அனதர்னா அதுல பெரிய இது வேற இது வேறன்னு இருக்காது. ஓகே, ஸோ இட்ஸ் திஸ் இஸ் த மெத்தட் ஆஃப் தி சாலிட் சாம்பிள்ஸ். ஓகே, ஒரே லைன்ல சொன்னோம்னா இதெல்லாம் வழக்கமா நம்ம ஒரு இது வந்து இட்ஸ் ப்ராக்டிக்கல் நாலேஜ். ஓகே, ஜஸ்ட் ஒரு லிக்விட் சாம்பிள் நம்ம கிட்ட இருக்குன்னா அது எப்படி நம்ம போய் அனலைஸ் பண்றோம், ஒரு சாலிட் சாம்பிள் இருந்தால் நம்ம அதை எப்படி எடுத்துட்டு போயிட்டு அனலைஸ் பண்றோம், கேஸஸ் சாம்பிளை எப்படி அனலைஸ் பண்றோம், இதுதான் சாம்பிளிங் டெக்னிக்ஸ். ஓகே, இப்போ இந்த சாம்பிளிங் டெக்னிக்ஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி எடுத்து ஸ்டடி பண்றோன்றது ஒன்று, த சைஸ் ஆஃப் த சாம்பிள் அண்ட் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் டு பி டேக்கன். ஒரு முடிவுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு லிக்விட் இருக்கு,
ஒரே ஒரு அலிக்வேட்ஸ் ஒரு டைம் கலெக்ட் பண்ணதை மட்டும் முடிவு பண்ணி நம்ம ரிசல்ட் பண்ண முடியாது. ஒரு 100 டைம் கலெக்ட் பண்றோம்னா அட்லீஸ்ட் ஒரு 10 டிஃப்ரெண்ட் அலிக்வேட்ஸை டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் ஒன்னா கலெக்ட் பண்றது. தட் இஸ் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் டு பி டேக்கன். இண்டிவிஜுவல் ஆர் காம்போசைட் சாம்பிள், இந்த சாம்பிள் வந்து இண்டிவிஜுவலா பண்றதா இல்ல ஒன்னா சேர்த்து பண்ணுமா, இதெல்லாம் we have to consider while the sampling plan. Okay, this. இப்போ லாஸ்ட் ஒன், the size of the sample is important. ஓகே, எல்லா ஸ்டடீஸ்க்கும் ஒரே மாதிரியான சாம்பிள் எடுத்துக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சில ஸ்டடீஸ்க்கு 0.1 கிராம் தேவைப்படும், சில ஸ்டடீஸ்க்கு 0.01 போதுமானது, சில இதுக்கு 0.001 போதும், தட் இஸ் 1 mg போதும். ஓகேவா, சில இதுக்கு 100 mg வேணும். ஓகேவா, அப்போ சைஸ் ஆஃப் த சாம்பிள் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 0.1 கிராம் அல்லது 100 மில்லிகிராம் அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்ட் மேக்ரோ அனாலிசிஸ். மேக்ரோ அனாலிசிஸ் 100 mg. ஓகே, இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பல்க் கிலோ கணக்கில் ட்ரக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் ஸ்டடி பண்ண மாட்டாங்க. மேபி ஒரு 100 mg சாம்பிள் எடுத்து ஸ்டடி பண்ணிட்டு இந்த ஹோல் சாம்பிளுக்கும் அதுதான் குவாலிட்டி. ஓகே, செமி மைக்ரோ அனாலிசிஸ் நம்ம சொல்லுவோம். செமி மைக்ரோ, அதுக்கு இன்னொரு பேர் மீசோ. அது என்ன பண்ணுவோம்னா 100 mg அல்லது என்ன சொல்லுவோம், இட்ஸ் 10⁻⁻1 கிராம் சொல்லுவோம் இல்லையா, 100 mg ஆர் 10⁻⁻0.1 என்ன சொல்லுவோம் 10⁻⁻1. ஓகே, அப்போ அதுலேருந்து குறைவு 10⁻⁻1 அல்லது 0.1 ஆர் 0.01 அல்லது 10⁻⁻2. ஓகே, அப்போ தட் மீன்ஸ் அல்லது வேற எப்படி சொல்லலாம் 10 மில்லிகிராம் 10 மில்லிகிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்து ஸ்மால் பிஞ்ச் அளவுக்கு எடுத்து பண்ணீங்கன்னா இட்ஸ் கால்டு மீசோ, செமி மைக்ரோ அனாலிசிஸ். அதை விட குறைவு 10⁻⁻3 ஆர் -2 0.001 இருந்து தேர்ட் டிஜிட் தேர்ட் டிஜிட் 0.001 இல்லை சாரி 01 தேர்ட் டிஜிட். ஓகே, மேல என்ன சொன்னோம் 0.01 இருந்து 0.01 இருந்து இட்ஸ் 10⁻⁻2 அதுல இருந்து 0.001. ஸோ தட்ஸ் ஈக்குவல் டு 10 மில்லிகிராம். இது வந்து 1 மில்லிகிராம். ஸோ பிட்வீன் 1 மில்லிகிராம் 10 mg இருந்து 1 மில்லிகிராம் ரொம்ப ரொம்ப குறைவானது. தட் இஸ் கால்டு மைக்ரோ குவான்டிட்டிஸ், மைக்ரோ அனாலிசிஸ். 1 மில்லிகிராம் அளவுக்கு சாம்பிள். ஓகே, அதை விட குறைவா போனா தட் மீன்ஸ் 0.1 மில்லிகிராம் 0.1 மில்லிகிராம் அல்லது 1 மில்லிகிராம் இந்த ரேஞ்சில் இருக்கிறது சப் மைக்ரோன் பேரு. ஓகே, அது ரொம்ப குறைவா, அது இது வந்து இந்த ரேஞ்சில் இருக்கும் 10⁻⁻4 தட் மீன்ஸ் 0.1 மில்லிகிராம். தட் இஸ் கால்டு அல்ட்ரா மைக்ரோ. சப்போஸ் ஏதாவது எந்த குவான்டிட்டி வந்து மேக்ரோ அனாலிசிஸ், எது வந்து செமி மைக்ரோ, எது வந்து மைக்ரோன்னு கேட்டால் இந்த குவான்டிட்டி ரேஞ்சு தெரியணும். எங்க ஹையர்லேருந்து லோயர் வரைக்கும் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகேவா, ஸோ மேக்ரோ, மீசோ, மைக்ரோ. ஓகே, அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகேவா, இல்லை முக்கியமானது சாம்பிளிங் டெக்னிக் எல்லாம் முக்கியமானது கிடையாது. ஓகே, முக்கியமானது சிக்னிஃபிகன்ட் ஃபிகரு, மீடியன், ஓகேவா, அண்டு ரிலேட்டிவ் ஸ்டாண்டர்ட் எரரு, கியூ டெஸ்ட்டு, எஃப் டெஸ்ட்டு, டி டெஸ்ட்டு. ஓகேவா, அண்ட் தென் வாட் இஸ் கால்டு determination of errors, precision, accuracy. Okay, ஒரு 3 questions or 4 question வருதுன்னா மினிமம் 3 questions வரும். 3 question significant figureல இருக்கும், முன்னாடி இருக்கும். மேபி இந்த மாதிரி இதுல கேட்கலாம், அதர்வைஸ் சாம்பிள் இஸ். ஓகேவா, ஸோ இதோட சிலபஸ் இஸ் ஓவர். யூனிட் 8 நான் ஏற்கனவே சொன்ன ரொம்ப ரொம்ப சின்ன யூனிட். 3 டாபிக், குரோமட்டோகிராஃபி, தெர்மல் அனாலிசிஸ் அண்டு டேட்டா அனாலிசிஸ் 3 தான். ஓகேவா, ஸோ என்னுடைய ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இருக்கு. ஸோ ஒர்க் அவுட் பண்ணுங்க, அடுத்து இந்த பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க. டைம் இருந்துச்சுன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு டைம்ல டிஸ்கஷன், மேபி ஒரு 1/2 hour போதுமானது. ஏன்னா 60 கொஷின்ஸ் தான் இருக்கும் சின்ன யூனிட். ஏதோ ஒரு டைம்ல டிஸ்கஷன் பண்றேன். ஓகே, யூ கேன் ரைட் டெஸ்ட் ஆன் டியூஸ்டேல இருந்து ஒரு 2 days, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே இந்த டைம்குள்ள நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். மீன் டைம்ல அடுத்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு ஏன்னா அடுத்த யூனிட் ரொம்ப பெரிய யூனிட். அது வந்து நீங்க மண்டே அந்த வாக்கில் இல்லை சண்டே அந்த வாக்கில் டெஸ்ட் எழுதுற மாதிரி வரும். ஓகேவா, ஸோ சி யூ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். டிஸ்கஷன் மட்டும்தான், நான் எப்போ டைம் இருக்கோ அப்போ டிஸ்கஷன் சொல்றேன். தேங்க்யூ சார். சார் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல வந்துட்டு ரூல் கேட்பாங்களாங்க சார், இல்லை சம்மதா ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்குமா? சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல ஜஸ்ட் நம்பர் கொடுத்துட்டு
இந்த நம்பர்ல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்னு கேட்கலாம். இல்லைங்க சொன்ன மாதிரி மல்டிப்ளிகேஷன் அடிஷன் கொடுத்துட்டு அதுக்கான ஆன்சர் கேட்கலாம். இல்லை வரக்கூடிய ஆன்சர் மோஸ்ட்லி இது மாதிரி கேட்டால் ஆன்சர் தான் கேட்பாங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த ஆப்ஷன் ஏபி 2 கொஸ்டின் இருக்கு. 0.165 into 10 into 0.487 நீங்க 1.73ல ஆன்சர் பண்ணாதான் கரெக்ட். அது மற்ற டிஜிட்டல்லாம் போட்டா தப்பு. ஓகேவா? ஓகேங்க சார், தேங்க்யூ. ஹலோ சார், குட் ஈவினிங் சார். எஸ் நான் क्वेश्चन சார். எஸ் சார் எஸ் சார், வீடியோவும் நோட்ஸும் கொஞ்சம் பிஃபோரா அப்லோட் பண்ணி விடுறீங்களா சார்? வீடியோல நான் அப்லோட் பண்றது இல்லம்மா, வீடியோ ஆட்டோமேட்டிக். ஓகேங்க சார். வீடியோ நான் பண்றது இல்ல, நோட்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஓகே சார். சார் டவுட் சார். ஹலோ சார். சொல்லுங்கம்மா. சார் அந்த சாம்பிள் டைப்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லைங்க சார்? யா. அது வந்து சாலிடுக்கு மட்டுமாங்க சார், இல்ல மொத்தமாவே சாம்பிள் டைப்ஸாங்க சார்? அது இல்ல என்ன ஹெட்டிங் பாருங்கம்மா. சாம்பிளிங் கேஸஸ் இருக்கு, லிக்விட் இருக்கு, சாலிட் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சாலிட்ஸ்க்கு கீழ சாம்பிள் டைப்ஸார்னு கொடுத்திருக்காங்கல்ல சார், அது கேக்குங்க சார். இது காமன், சாம்பிள் டைப்ஸ் காமன். ஓகே, थैंक यू சார். சார் ஆன்சர் கீ क्वेश्चन சார் நான் அனுப்பிடுறேம்மா. थैंक यू சார். எஸ் சார் ஓடிசிடி படிக்கணுங்களா சார்? அதுமா ஆர்கானிக் யூனிட் 6ல இருக்கே, யூனிட் 6வது யூனிட்ல இருக்கே. ஓகேங்க சார். அந்த டிஃப்ராக்ஷன் மெத்தடுங்க சார்? அதெல்லாம் இல்லம்மா. ஓகேங்க சார். அந்த எலக்ட்ரான் பிராக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க சார். ஆமா, அது சாலிட் ஸ்டேட்ல வருமா. நீங்க பழைய சிலபஸை வச்சுட்டு அதை படிக்கணுமான்னு அப்படி ஃபாலோ பண்ணாதீங்க. புது சிலபஸ்ல என்னென்ன படிக்கணும் அது அங்க எங்க இருக்குன்னு பார்த்து படிங்க. அங்க 5வது யூனிட் வச்சுட்டு அது படிக்கணுமா இது படிக்கணுமான்னு அப்படி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. புது சிலபஸை கையில வச்சுக்காங்க. புது சிலபஸ்ல ஓகே யூனிட் 8 இருக்குன்னா இந்த யூனிட் 8ல குரோமட்டோகிராஃபி இருக்குன்னா அந்த குரோமட்டோகிராஃபி பழைய சிலபஸ்ல 5வது யூனிட் நடத்தி இருக்குன்னா அதை எடுத்துக்காங்க. இது இங்க இல்லாததை போயிட்டு அது படிக்குமா அது அப்படி பண்ணாதீங்க. இப்ப நீங்க கேட்கற கொஸ்டின் நான் புரிஞ்சுக்க முடியுது என்னன்னா, சிடிஓடி பழைய சிலபஸ்ல 5வது யூனிட் இருக்கு, அது ஏன் இப்ப கேட்கறீங்க? அது கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. இந்த இப்ப என்ன யூனிட்? இது 8வது யூனிட். 8வது யூனிட்ல என்ன இருக்கு? குரோமட்டோகிராஃபி இருக்கு, தெர்மல் அனாலிசிஸ் இருக்கு, டேட்டா அனாலிசிஸ்னு அதை படிங்க. ஓகேவா? ஸோ அங்க இருக்கிறத இதை படிக்கணும் அதை படிக்கணும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இங்க படிக்கிறதுக்கான கண்டென்ட் பழைய சிலபஸ்ல எங்க இருக்கோ அதை எடுத்து படிங்க. ஓகேவா சார்? ஓகேங்க சார். எஸ் சார் 2400 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வந்து சார் 24 into 10 power 2 போட்டா 2 போடக்கூடாதா சார்? அப்படி பண்ணக்கூடாது, நம்ம பண்ணக்கூடாது. அவங்களா கொடுத்தா நீங்க அப்படி ஆன்சர் பண்ணணும், எல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு 4 தானா சார் அப்போ? யா யா. थैंक यू சார். சார் ஒரு பாயிண்ட் சார். யூனிட் 4 क्वेश्चन பேப்பர் சார், டெஸ்ட் क्वेश्चन பேப்பர் சார். மறந்துட்டு நினைக்கிறேன், அனுப்பிடுறோம். சார் அப்படியே யூனிட் 6 and 7 டெஸ்ட் பிராக்டிஸ் क्वेश्चन பேப்பர் அனுப்பிடுறோம் சார். அதெல்லாம் ஆல்ரெடி இதுல இருக்குமே, டீச்மெண்ட் ஆப்ல இருக்குமே. அப்பப்பயே நான் நடத்தும் போது அப்லோட் பண்ணி விட்டேன். அதான் ஆப்ல தான் இருக்கு சார், அது மெட்டீரியல் இல்ல சார். ஆப்ல இப்ப மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும் பாருங்க. அதுவும் சார் அது பிடிஎஃப் அனுப்பிச்சிட்டீங்கன்னா ஜெராக்ஸ் பண்ணிக்கலாம் சார். அதுவே ஓ அதுக்கா? சரி பண்ணு. ஓகே சார். 1 and 2 கூட டெஸ்ட் क्वेश्चन வரல சார். இல்ல அதெல்லாம் அனுப்பிட்டு இருப்பேன். 6 and 7 தான் வராம இருக்கும். 1 and 2 எல்லாம் இப்ப ரீசெண்டா நடத்துறது தானே அதெல்லாம். 1 and 2 அதெல்லாம் வாட்ஸ்அப்லயே அனுப்பியிருப்பேன். யாருன்னா இருந்தாங்கன்னா போஸ்ட் பண்ணி விட சொல்லுங்க. யூனிட் 2, 3 மட்டும் தான் சார் அனுப்பிச்சிருக்கீங்க. ஆமாங்க சார், இன்னும் 1 and 2 இல்லைங்க சார். 1 அனுப்பல சார். 6, 7 1 அனுப்பல சார். ஓகே நான் அனுப்பி இல்ல சார். 6, 7 பிராக்டிஸ் क्वेश्चन அப்படியே 1 அனுப்பல சார். ஓகே சார் ஒரு காமெண்ட் சார். காமெண்ட் ஆன்சர் ஆல்சோ சார். சார் எஸ் ஹலோ சார் நெக்ஸ்ட் 9th யூனிட் டெஸ்ட் வைப்பீங்களாங்க சார்? 5th யூனிட்டாங்க சார்? 5
சார் ஒரு காமன் டவுட் சார், இப்போ நீங்க எல்லா யூனிட்லயும் வந்து 11 கொஸ்டின்ஸ் எடுப்பாங்களா சார்? இல்ல இந்த மாதிரி 8th யூனிட்ல ரொம்ப சின்னதா இருக்கனால கொஸ்டின்ஸ் கம்மி எடுப்பாங்க அந்த மாதிரியா இல்ல சார்? ஆக்சுவலா ரூல் என்னன்னா எல்லாத்துலயும் 11 தான் எடுக்கணுன்றது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஈக்குவல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து சஃபுல் பண்ணுவாங்க. சஃபுல் பண்ணும்போது மாறும். பட் இந்த யூனிட்ல கொஸ்டின் அதிகமா வரும். ஏன்னா கண்டென்ட் கம்மியா இருக்கு, அதுக்காக கொஸ்டின் குறைக்க மாட்டாங்க. ஓகே, கொஸ்டின் அதிகமா. இப்ப யூனிட் 5வது யூனிட் வந்து ரொம்ப பெருசு, அதுக்காக 20 கொஸ்டின் அதுல எடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அதுலயும் 10-12 கொஸ்டின் தான் வரும். ஓகே சார். ஓகே, குட் நைட்.